ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று நம்ம மேலே திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நாம் செய்து நிறைவேற்றுவதற்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் நம்மளை அங்குமிகமாக திசை திருப்ப முயற்சிப்பான். அங்குமிகமாக திசை திருப்பி தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு வழி விலகச் செய்வது சாத்தானுடைய ஒரு தந்திரம். இது இந்த போர் தந்திரம் என்று சொல்வார்கள், வார் ஸ்ட்ராட்டஜி. இது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது ஹமாஸ் கூட தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, உங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு இந்த காசாவுக்குள்ளே வரவேற்கிறோம், கன்னி வெடிகளை வைத்திருக்கிறோம், 2000 டனல்ஸ் இருக்குது, இதை எதிர்த்து எப்படி நீங்கள் போராடுவீர்கள் என்று பார்க்கலாம். அந்த டனல் ஈஜிப்டு, ஈரான், இஸ்ரேலுக்குள்ளே கூட இருக்குது என்று சந்தேகப்படுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கொரில்லா போர் முறையை அவர்கள் கையாண்டு இதை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று எசேக்கியேலில் சொல்லியிருக்கேன், எல்லாரும் திரண்டு வருவாங்க, ஆனால் நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் எதை கொடுப்பேன், ஜெயத்தை கொடுப்பேன், உன்னோடு நான் இருக்கிறேங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கோகு மாகோகு என்று சொல்லுகிற ரஷ்யாவும் இப்போ துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரஷ்யா ஏன் டக்குன்னு இறங்கலைன்னா, அதுக்கு காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் போய்கிட்டு இருக்கிறதுனால போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு தார்மீக உரிமை யாருக்கு இல்லை, ரஷ்யாவுக்கு இல்லை. அதனால தான் அந்த வீட்டோ பவர் எல்லாத்தையும் அவங்க அமெரிக்கா தன் வீட்டோ பவர்னால் அதை ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்தை எல்லாம் தட்டிவிட்டு கொஞ்சம் அப்படி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது யுத்தங்கள் ஒரு பக்கம் நடக்குது, மக்கள் ஒரு பக்கம் அடிக்கிறார்கள், நிலைமைகள் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் தேவனுடைய சபை என்ன செய்யுது? இப்போ அதான் நமக்கு இருக்கிறதான கேள்வி. கர்த்தருடைய சபை இந்த காலத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நாம் இந்த காலத்தில் ஊழியங்கள் செய்யணும், என்ன விதமான ஊழியங்கள் செய்யணும், எப்படி நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறது, அது மட்டும் இல்லை இந்த பொருளாதாரத்தில் எப்படி நாம் இந்த காலத்தில் செயல்படுவது. ஏனென்றால் யுத்தங்களும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால் அடுத்து யுத்தத்துக்கு அடுத்து வருவது என்னது? ஃபேமின், பஞ்சம் வரும்போது ஃபைனான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, பொருளாதாரத்தினுடைய ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக இருக்காது. அப்போ பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மை குறைந்து போகும், உணவு பஞ்சம் வரும், யுத்தங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும், மக்களுடைய மனம் வேதனைப்படும். ஸோ இதுக்கு நடுவில் திருச்சபை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் மத்தேயு 24 இதை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் இதில் கவனமாயிருங்க, வருகை எதிர்நோக்கி ஏதோ வாசலண்டை வந்துவிட்டேன் என்று சொல்கிறது போல் அவருடைய வருகை மிக சமீபம். அப்போ இந்த அடையாளங்களெல்லாம் பார்க்கும்போது நெருக்கடிகள் உலகத்தில் நெருக்கடிகள் முற்றும் போது இயேசு கிறிஸ்து வாசலண்டை வந்துவிட்டார் என்பது தான் அர்த்தம். அப்போ வருகைக்கு அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும்போது சபையானது விழித்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில் சபை எப்படி இருக்கணும்? விழித்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வோடு ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னா நம்ம போகணும். அப்போ நம்ம போகிறதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தம் இருக்கணும், அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா அடுக்கடுக்கான கேள்விகள் நமக்கு வருகிறது. இந்த கேள்விகளுக்கு நாம் பதிலை கூறிக்கொண்டு நான் ஊழியம் ஒரு பக்கம் துரிதமாக செய்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய சித்தம் செய்கிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். தேவனுடைய சித்தம் செய்யாமல் ஏதோ ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்று செய்து கொண்டிருப்பது அது வேஸ்ட். அடுத்து ஊழியத்தை மட்டும் கவனம் செலுத்திட்டு குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்தாத ஊழியக்காரங்களை இந்த நாட்களில் நம்ம நிறைய பார்க்குறோம். அவங்க தி கான்சன்ட்ரேட் ஆன் த மினிஸ்ட்ரி, ஊழியத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. எதை பார்க்குறதில்ல? தன்னை பார்க்குறதில்ல, தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறதில்ல. இப்போ நோவாவின் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நோவாவினுடைய ஆட்டிடியூட் என்ன, அவனுடைய மனப்பான்மை எப்படி இருந்துச்சு, அவனுடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம சிந்திக்கணும். அப்போ நோவா என்ன செய்தான்? சுவிசேஷத்தை அறிவித்தான், பேழையை கட்டினான், தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தினான். இந்த 3 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அதில் அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான், அதே நேரத்தில் அவன் பேழையை கட்டினான். 3வது தன்னுடைய குடும்பத்தை அவன் பாதுகாத்து கொண்டான். விசுவாச குறைச்சல் வராதபடி, அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகாதபடி, அதில் அவங்க அந்த நோவா ரொம்ப கவனமாக இருந்து அதை அவன் தற்காத்து கொண்டான். ஸோ இந்த நாட்களில் இந்த 3 காரியத்தையும் நீங்கள் மனசில் பதிக்கணும். ஒன்று, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அதற்கடுத்து பேழையை கட்டணும், சபையை கட்டணும், அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்தை தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்தையும் நாம் சரிவர செய்தால்தான் நாம் வருகைக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வருகைக்கு போக முடியாது.
இதில் இந்த மூன்றில் எதையாக ஒன்றை நாம் விட்டாலும் நாம் வருகைக்கு போக முடியாது. அப்போ வருகைக்கு போகிறதுக்கு இந்த 3 காரியங்களையும் பேலன்ஸ்டாக செய்யணும். சுவிசேஷத்தையும் அறிவிக்கணும், சபையும் கட்டணும், அதற்கடுத்து நம்முடைய குடும்பத்தையும் கட்டி எழுப்பணும். அப்படி குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்பலை அப்படின்னு சொன்னால் குடும்பம் போயிடும். நம்மளை கட்டி எழுப்பணும், குடும்பத்தை கட்டி எழுப்பணும், சபையை கட்டி எழுப்பணும், சபையில் இருக்கிற குடும்பங்களை கட்டி எழுப்பணும். இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய சவால். இதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருந்தால் கூட இனி எப்படி இருக்காதீங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா இனி காலம் செல்லாது. இப்போ ரொம்ப நெருங்கி வருகையினுடைய நாட்கள் மிக குறுகலாக இருக்கிறது, நெருங்கி வந்து விட்டது. இந்த நெருங்கின காலத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணுமோ அவ்வளவு நம்மளை பெர்சனலாக ஆயத்தப்படுத்தணும். ஊழியம்னு போயிட்டு நம்முடைய டிவோஷன், நம்முடைய பக்தி, நம்முடைய ஜபங்கள் இதெல்லாமே வந்து குறைந்து போயிடக்கூடாது. அப்படி குறைந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போக முடியாது, வருகைக்கு போக முடியாது. அதாவது இம்பேலன்ஸாக போயிடவே கூடாது. சமநிலையற்ற விதத்தில் ஊழியத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி குடும்பத்தை விட்டுறக்கூடாது, அப்புறம் நம்மளை விட்டுறக்கூடாது. அது சிலர் வந்து குடும்பம் நம்மளை மட்டும் பார்ப்பாங்க, எதை விட்டுருவாங்க, ஊழியத்தை விட்டுருவாங்க. பட் எல்லாத்தையுமே ஒரு சமநிலை பிரமாணத்தில் எல்லாத்தையும் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து வருகையில் நம்ம போக முடியும். அங்கே போனாலும் நமக்குரிய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பலன் கிடைக்கும். இப்போ ஊழியம் நிறைய செஞ்சு வச்சுருக்கிறோம், பலன் நிறைய இருக்குது. ஆனால் வாங்க போகிறதுக்கு நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஊழியத்தை வச்சு வருகையில் போக முடியாது. அவங்க தனிப்பட்ட பரிசுத்தத்தை வச்சு தான் வருகையில் போக முடியும். இப்போ நிறைய ஊழியங்கள் செய்திருக்கிறோம், அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், நிறைய நமக்கு பரிசுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை வாங்க போகிறதுக்குரிய பரிசுத்தமும் அதுக்குரிய நடவடிக்கையும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் வேஸ்ட்டு. நம்ம இங்கே தான் இருப்போம். நம்ம எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ பரலோகத்தை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு வாங்க முடியாது. ஏன்னா அதுக்குரிய பரிசுத்தம் இல்லை, அதுக்குரிய ஒழுக்கம் இல்லை, அதுக்குரிய ஜீவியம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக சமநிலையில் நாம் இந்த ஊழியங்களை வந்து செய்தால்தான் நாம் வந்து போக முடியும். இன்றைக்கே நான் உங்களோடு கூட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிற ஒரு காரியம் பணம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, பணத்தில் வந்து நமக்கு ஒரு விடுதலை இல்லை என்பது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு போராட்டம். பணம் வந்து நமக்கு வேணும். அப்போ பணம் இல்லை அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக நமக்கு இருக்குது. அதனால தான் பணத்தை பற்றி சிந்திக்கிறோம், பணத்தை மைண்டில் வச்சு நம்ம வேலை பார்க்குறோம், பணத்தை சேவிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கடுத்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறோம். பணம் இருந்தால் தான் டைத்து பே பண்ண முடியும், ஆஃபரிங் கொடுக்க முடியும், ஊழியங்களுக்கு செய்ய முடியும். இப்போ எல்லாவற்றிலும் சென்டரில் இருக்கிறது எது, பணம், மணி. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த பணத்தினால நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. பணம் இல்லை அப்படின்னா நமக்குள்ள அது பெரிய மன அழுத்தத்தை அது கொண்டு வந்துடுது. எதை கொண்டு வருது, மன அழுத்தம். அப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி சேர்ந்து உட்காருங்க. பணத்தின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த காரியங்களில் ஒரு அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். பணத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களை முடக்கிடும். அதாவது ஹார்ட் அட்டாக்கை விட டேஞ்சர் வந்து எது, மைண்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கை போய் ஆஸ்பத்திரியில் சரிப்படுத்திடலாம், ஆனால் மைண்ட் அட்டாக்கை ஒன்றும் செய்ய முடியாது. மைண்டில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே உட்காந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து அதை சாமானியமாக அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பணம் தான் ரொம்ப முக்கியம், மணி இஸ் வெரி எசென்ஷியல் இன் அவர் லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பணம் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. பட் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் பணம் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் எது தான், பணம் தான். பணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி வருகிற ஒரு காரியமாக இருக்கும். அது ஏர்னிங்ஸாக இருந்தாலும் சரி, சேவிங்காக இருந்தாலும் சரி, அல்லது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இது செலவழிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பணங்கிறது இட் இஸ் எவால்விங் இன் அவர் லைஃப். எ லாட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் மணி இஸ் எவால்விங் இன் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில் சுற்றி வருகிறத பார்த்திங்கன்னா பணம் எந்த விதத்துலேயும் ஒரு விதத்தில் இந்த பணம் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்ம சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அப்போ பணத்துக்கும் நமக்கு இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பு, பணத்துக்கும் நமக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு தொடர்பு, அதை வந்து நம்ம சும்மா அப்படி உதறி தள்ளிட்டு போயிட முடியாது, அல்லது ஒரு பக்கமாக நம்ம வைத்து விட முடியாது. அது பணத்தை பற்றி பேசினா அது அன்ஸ்பிரிச்சுவல், அது ஆவிக்குரிய ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை ஒதுக்கவும் முடியாது. அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டு விலகவும் முடியாது. பணம் நமக்கு தேவை. பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது.
பட் பணம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ வேதம் வந்து பணத்தை பற்றி நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரியணும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் பி தேர் இன் அவர் லைஃப்ஸ் அபவுட் மணி. பணத்தை பற்றி நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பணம்னா என்னது, அந்த பணம் பற்றி வேத வசனம் எத்தனை வசனம் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எத்தனை வசனங்கள் இருக்கிறது, பணத்தை பற்றி வேதம் என்னதான் கூறுகிறது. சபை வந்து இன்றைக்கு அதிகமாக பணத்தை பற்றி பேசுவது ஏன்? ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? பணத்தை பற்றி. பணம் சபையில் நம்ம அதிகமாக எதை பற்றி பேசுகிறோம்? பணத்தை பற்றி பேசுகிறோம். சில நேரங்களில் ஜனங்களுக்கு அது போர் அடிச்சிடும். பணத்தை பற்றி ஏன் ஓயாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த பணத்தை பற்றி பேசுகிறது ஜனங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனாலும் சபையானது பணத்தை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு விடை நாம் காணப்போகிறோம், ஒரு இந்த கேள்விகளுக்கு பதில். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 கொள்கைகள், 9 பிரின்சிபிள்ஸ் ஆர் தேர். 9 பணத்தை பற்றிய 9 கொள்கைகள் இருக்கின்றன. அதில் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, காட் ஓன்ஸ் எவ்ரிதிங். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் உடமஸ்தர் அல்லது உரிமையாளர் அப்படின்னா யார் சொல்லுங்கள்? தேவன் தான். அதாவது முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம், நீங்களும் நானும் நம்ம கையில் இருக்கிற பணம் எல்லாமே யாருக்குரியது? தேவன். காட் ஓன்ஸ் எவ்ரிதிங். இதனுடைய அதிபதி அவர் தான் இதுக்கு சொந்தக்காரர். அவரை அல்லாமல் வேறு யாருக்கும் இந்த பூமியோ இந்த பூமியில் இருக்கக்கூடியவைகளோ யாருக்கும் சொந்தம் அல்ல. அப்போது காட் ஓன்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் நானும் பணத்தையோ பொருளையோ எதையோ வைத்துக்கொண்டு உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா இதுக்கு உடமஸ்தர் யார்? ஓனர் யார்? கர்த்தர் தான், தேவன் தான் ஓனர். அதை வந்து நம்ம முதல்ல புரியணும். அது கிங்டம் பிரின்சிபிள்னு இருக்குது. அந்த கிங்டம் பிரின்சிபிளில் தேவ ராஜ்யத்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு வந்தால் அதில் முதல்ல பார்க்க வேண்டியது ஒன்று வந்து, காட் இஸ் த ஓனர் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் காட் ஓன்ஸ் எவ்ரிதிங். மக்களையும் சரி, மக்களுக்குரிய பணத்தையும் சரி, நம்முடைய ஆஸ்தியும் சரி, சொத்துக்களும் சரி, நம்முடைய சபை ஊழியம் எல்லாமே யாருக்குள்ளது? எல்லாம் அவருக்குள்ளது. அதுதான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். பணத்தில் நீங்கள் தெளிவடையணும் அப்படின்னா, மணியில் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, எல்லாமே வந்து யாருக்குள்ளது? தேவனுக்குரியது. அப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது, மணி இஸ் அ டூல். பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருவி தான். பணம் என்பது என்னது? ஒரு கருவி. மூன்றாவது, வொர்ஷிப் வித் யுவர் மணி. பணத்தை வைத்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பணத்தை முதல்ல எங்கே கொண்டு போய் வைக்கணும்? பலிபீடத்தில் கொண்டு போய் வச்சு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு அது பயன்படணும். நம்ம பணத்தை உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் பணத்தை ஆராதிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய சிக்கல், பண கஷ்டம், பிரச்சனை எல்லாமே வந்துடும். நாலாவதாக, கெட் தட் மணி. பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, அல்லது பணத்தை நம்ம எப்படி, இப்போ நம்மளை பொறுத்தளவில் காணிக்கை தான் நமக்கு வரக்கூடிய வழி. இந்த பணத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? ஐந்தாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், ஃபைட் ஃபார் கண்டென்ட்மெண்ட். அப்படின்னா திருப்திக்காக நீங்கள் போராட வேண்டும். திருப்திக்காக என்ன செய்யணும்? போராடணும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை நிலை குலைந்து போயிடும். அப்போ நம்ம எதுக்காக போராடணும்? கண்டென்ட்மெண்ட், திருப்தி. நமக்குள்ள ஒரு பணத்தில் ஒரு திருப்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து போராடணும். போராடினா தான் அதில் ஜெயித்து திருப்தியை, மன நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மன நிறைவுக்காக போராடுதல். 6, கில் க்ரீட் இன் யுவர் ஹார்ட். அதாவது பேராசையை இருதயத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும். பேராசை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வராதபடிக்கு யூ கில் தட் க்ரீட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். இருதயத்திலிருந்து பேராசை என்ன செய்யுங்க? கொன்று அழித்து போடுங்கள். அடுத்து, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் டெட். கடன் அப்படின்னா, இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு ஃபோனில் வந்து, நாங்கள் இந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், இந்த ஃபைனான்ஸ்லேருந்து கூப்பிட்றோம், உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், உங்கள் வீட்டு மேலே ஃபைனான்ஸ் பண்ணுறோம், உங்கள் கார் மேலே ரீஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஃபோன்கள் வந்திருக்கு? நிறைய வந்திருக்கு. எனக்கு அடிக்கடி ஃபோன் வரும். நான் ஒரே வார்த்தை அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் ஐ எம் எபவ் 70
அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. 70 வயசுக்காரனுக்கு கடத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் வீணாவில் எனக்கு போட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஃபோனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசை சொன்ன உடனே அது முடிஞ்சு போயிடும். ஆனால் திரும்ப 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 அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு கடனை கொடுத்துடணும், யாருக்காவது ஒரு ஆளுக்கு கடனை கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் சில ஃபைனான்ஸு கம்பெனிகள் இருக்குது. அதனுடைய ஓனர் எங்கே இருப்பான்னா சைனாவில் இருப்பான். சைனாவில் இருக்கிறவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கடன் கொடுப்பான். அந்த கடனை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்கிற ஆபாசமான வார்த்தைகளில் தற்கொலையே பண்ணிடுவாங்க. அப்படி நிறைய பண்ணிட்டாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது? கடனுக்குள்ளே போகக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவருடைய பெரிய ஊழியத்தை நம்மளை கடன் வாங்கி நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. நான் ஆரம்பத்திலே புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தை அவர் தருகிற பலத்தினால தான் செய்ய முடியுமே ஒழிய, மற்றபடி நம்ம கடனெல்லாம் வாங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அது நம்மளால் அது தாக்குப்பிடிக்க முடியாது. அவர் கொடுத்தாருன்னா நம்ம செய்யலாம், கொடுக்கலன்னா செய்ய முடியாது. இப்போ அவர் ஒரு ஊழியம், இப்போ எனக்கு இந்த ஊழியத்தை இதை 12வது வருஷமாக இதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஊழியத்தை நான் செய்யும்போது, துவக்கும்போது எனக்குள்ள சில தீர்மானங்களை முன்வைத்தேன். நான் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழணும். எல்லாருக்கும் என்னிடத்தில் போதனை கேட்கிற ஊழியக்காரங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழணும். இரண்டாவது, எவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக இருக்கணும். எவ்வளவு எளிமையை கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு எளிமையை கடைப்பிடித்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். மூன்றாவது, இந்த ஊழியத்துக்கென்று வெளிநாட்டிலிருந்து என்ன வாங்கக்கூடாது? சப்போர்ட் எதுவும் வாங்கக்கூடாது. அதற்கடுத்து ஆண்டவர் தர்றதில் திருப்தியாக இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும். இப்படி நான் எனக்கு சில கொள்கைகளை நான் வகுத்து வைத்து கொண்டேன். அந்த கொள்கைகளை இன்றைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடித்து கொண்டு வருகிறேன். அதனால் இந்த ஊழியத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சில நேரங்களில் அதையும் தாண்டி போகும். ஆனால் எனக்கு என்ன கிடையாது? கடன் கிடையாது. இதுவரைக்கும் எனக்கு ஒரு பைசா என்ன இல்லை, கடன் இல்லை. அந்தந்த மாதம் அந்தந்த ஊழியங்களை கரெக்டாக செய்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என் தசமபாகத்திலேருந்து இதை எடுக்க முடியாது. அந்த தசமபாகம் காணிக்கையெல்லாம் அங்கே அந்த ஊழியத்துக்கு சரியாக போயிடும். இது எனக்கு ஜனங்கள் கொண்டு வந்து இந்த ஊழியர்களை உருவாக்குற ஊழியத்துக்குன்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 5,000 ரூபாய், இந்த வாரம் ஒரு 5,800, சில 4,800 அப்படி கொடுப்பாங்க. அது ஒரு ஆஃபரிங் பாக்ஸில் போடுவாங்க. அதை போட்ட பிறகு அதை ஒரு தம்பி எடுத்து அதை எண்ணி ஒரு கவரில் வச்சு என் கையில் ஆராதனை முடிஞ்ச உடனே கையில் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நான் இந்த ஊழியத்துக்கு கிளம்புவேன். பட் இந்த ஊழியத்தை நான் புறப்பட்டு வரும்போது ஆங்காங்கே யாரை கொண்டாவது இது வரைக்கும் அப்படி தான் 12 வருஷமாக கர்த்தர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. யாரை கொண்டாவது ஏதாவது ஒரு காணிக்கை என்ன செய்வார்? கொடுப்பாரு. அந்த காணிக்கையை வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி இங்கே உள்ளது அங்கே உள்ளது இங்கே, அதை வாங்கி இன்னொரு இடத்துக்கு, அப்படி எங்கெங்கே கிடைக்குதோ அதை அங்கங்கே கொடுத்து கரெக்டாக அந்த ஊழியத்தை செய்து இப்போ இது இன்றைக்கு இந்த வாரத்தில் இது 5வது ஊழியம். நாகப்பட்டினத்தில் துவங்கி தரங்கம்பாடியில் காலையில் செய்து சாயங்காலம் புதுக்கோட்டை, நேற்றைக்கு திருச்சி, இன்றைக்கு விழுப்புரம், இன்றைக்கு ராத்திரி 9 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்து திங்கட்கிழமை அடுத்த ஊழியம் துவங்கும் ராமநாதபுரம், அதுக்கடுத்து சிவகங்கை, அன்றைக்கு சாயங்காலம் திருமங்கலம், அதுக்கு அடுத்த நாள் ராஜபாளையம், அதுக்கு அடுத்த நாள் ஆழ்வான் துளுக்கப்பட்டியோட இந்த மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய ஊழியம் செய்யும் முடிவடையும். இந்த ஊழியத்தில் எனக்கு என்ன கிடையாது? கடன் கிடையாது. ஏன்னா கடனை வாங்கி நான் எல்லா இடத்துலையுமே ஆரம்பத்தில் சொல்லிடுவேன், எனக்கு கர்த்தர் தருகிற வரைக்கும் நான் வருவேன். எனக்கு கர்த்தர் தரல அப்படின்னா நான் என்ன செஞ்சிடுவேன்? நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் என்னை எதிர்பார்க்க முடியாது. எனக்கு வண்டிக்கு டீசல் கர்த்தர் தரணும், சாப்பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு எனக்கு 10 ரூபா தரணும், அப்புறம் பெட்டி எக்ஸ்பென்சஸ் சின்ன சின்ன செலவு என் கூட வர்றவங்க டீ குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு கர்த்தர் தரணும். இதெல்லாம் எனக்கு தர நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இது என்னைக்கு அவர் நிறுத்துகிறாரோ அன்றைக்கு எது நிறுத்தப்படும்? ஊழியம் நிறுத்தப்படும். ஐயோ இவ்வளவு நாளும் செஞ்சாச்சு, இனி நீங்கள் இதை நிறுத்தினா எப்படி அப்படின்னு 2 பேர் சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேர், என்ன பாஸ்டர் நீங்கள்லாம் இப்படி செய்யலாமா அப்படின்னு நம்மளை விசும்பேற்றி விடுவாங்க. ஐயாங்க வாங்க, எனக்கு நீங்கள் விசும்பேற்றினதுனாலையோ நீங்கள் எனக்கு சொன்னதுனாலையோ இது செய்ய முடியாது. எனக்கு மேலேருந்து அவர் ஃபைனான்ஸு தந்தாருன்னா நீ கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா நீ வைண்ட் அப் பண்ணிடுன்னு அர்த்தம், நீ இதை முடிச்சிரு, உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம வாரம் போய் ஒரு 10,000 ரூபா கடனை வாங்கி என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அப்படி ஊழியம் செய்யணும்னு நமக்கு தலைவிதியும் கிடையாது. அப்படி வேதத்தில் ஆண்டவர் சொல்லவும் இல்லை.
கடனாக வாங்கி நம்ம ஊழியம் செய்தோம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது நான் என்னுடைய 52 வருஷ அனுபவத்தில் நான் கண்டுபிடித்ததான ஒரு உண்மை. ஆமே. ஏன்னா ஊழியங்கிறது கடல், அது ஒரு பெரிய கடல், அது பெரிய மகத்தான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்துக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரையும் அழைக்கும்போது அவங்கவங்களுக்கு என்று ஒரு கெப்பாசிட்டி, ஒரு தகுதியை, ஒரு திறமையை, ஒரு திறனை கர்த்தர் தருகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரியங்களை, பணத்தை, வசதிகளை கர்த்தர் கொடுப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் நின்று கொண்டால் தான் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ ஊழியம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டே இப்போ தான் உண்மை. ஊழியம் செய்கிற நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? ஊழியம் செய்கிற மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற நமக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பிரச்சனை நம்மை அழுத்துவதினாலே நாம் என்ன இல்லை? மற்றவங்க கிட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அப்படி இருங்க, இப்படி இருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோபாவில் வந்து உட்காந்து யோசிக்கணும். அவங்களெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்துகிறோம், ஆனால் நமக்கு என்ன இல்லை? உற்சாகம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதுதான் இன்றைக்கி ரியாலிட்டி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் சொல்லாத ஒரு ஊழியத்தை நம்ம செய்யவே கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? ஆமாம். அதாவது ஊழியத்தை ஆசைப்பட்டு நம்ம செய்ய முடியாது. எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன செய்ய முடியாது? ஊழியத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு ஊழியம் தருகிறார் என்றால், என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தேவைகளை முதல்ல சந்திப்பார். அதிலிருந்தே இது தேவ சித்தம் அப்படிங்கிறத நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளலாம். தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு போராட்டம் வருது, இதை ஜெயிக்க முடியலை அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்யணுமா, நான் நிறுத்தணுமா? அங்கே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? வழியை திறப்பார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் சைலண்ட்டாக இருந்தால் நீங்களும் சைலண்ட்டாக இருந்துருங்க. அதை நீங்கள் விட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் இதை செய்யணும்னு என் இருதயத்தில் ரொம்ப நான் தீர்மானம் பண்ணி நான் வச்சுருக்கிறேன், அது எப்படி நிறுத்த முடியும்? அதெல்லாம் நிறுத்த முடியாது, நிறுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் உங்கள் மாம்ச பலத்தில் உள்ள இறங்குனீங்க அப்படின்னு சொன்னால் மாம்ச பலத்தில் வெற்றி அடையவே முடியாது. தேவ பலத்தில் தான் எதை செய்ய முடியும்? சொல்லுங்கள். ஊழியத்தை செய்ய முடியும். மாம்ச பலத்தில் செய்ய முடியாது, மனுஷ பலத்திலையும் செய்ய முடியாது. மனுஷ செல்வாக்கு, நான் இருக்க உங்களுக்கு பின்னாடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு 4 பேர் தூண்டி விடுவாங்க, நம்மகிட்ட வந்து செய்வாங்க. 1 மாதம் தருவாங்க, அடுத்த மாதம் அட்ரஸே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க உங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி பதிலை சொல்லிடுவாங்க. தேவனாக அவங்க உள்ளத்தில் பேசி அவங்க தூண்டுதல் கொடுத்தாருன்னா அது வேறு விஷயம், அது கண்டினியூ ஆகும். ஆனால் அவங்களா ஒரு மனசில் வந்து ஒரு தூண்டுதல் அல்லது அவங்களுக்குள்ள ஒரு மாமிசத்தில் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்தால் அப்புறம் ஒரு தடவை 2 தடவை கொடுத்துட்டு அவங்க நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக போகும். நமக்கு யாரிடத்துலேருந்து வரணும் உத்தரவு? தேவனிடத்துலேருந்து உத்தரவு வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாம் வாயில் சும்மா அப்படியே போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். இப்படி இது ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து அதை நம்ம வந்து யோசித்து அதை நம்ம கண்டினியூ பண்ணி அதை செய்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான். அதில் உங்களுக்கு நல்ல தெளிவுகள் இருந்தால் தான் நீங்கள் நிற்க முடியும். தெளிவு இல்லைன்னா நிற்க முடியாது. ஏன்னா நானுமே நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்கள் எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு நான் என்ன கொடுக்கணும்? பதில் கொடுக்கணும். அனுபவத்திலேருந்து ஒரு பதில் சொல்லணும். அப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே நான் போனதுனால தான் அதில் இருக்கிற ஒரு ஜிஸ்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஊழியத்தை நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, நம்ம விரும்பின மாதிரி ஊழியம் செய்யக்கூடாது, தேவ சித்தத்தின்படி செய்யணும். அது தேவன் கொடுத்தா செய்யணும், கொடுக்கலாம் செய்யக்கூடாது. கடன் வாங்கி ஊழியத்தை செய்யக்கூடாது. இன்றைக்கி மன அழுத்தமும் மனவேதனையும் நிறைய ஊழியக்காரங்களுக்கு வந்தது காரணம் நம்பர் 1 வந்து கடன். நம்பர் 2 சரியான வாழ்க்கை துணை அமையாததுனால. ஊழியத்துக்கு ஏற்ற அழைப்புடன் கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையாததுனால. 3வது தன்னுடைய வாழ்க்கை துணையை சரியான விதத்தில் பயிற்றுவித்து உருவாக்காததுனால. நமக்கு கர்த்தர் கொடுத்த மனைவியை என்ன செய்யணும்? நம்ம அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன பண்ணணும்? பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்காங்கன்னு கட்டிட்டு வந்து பைபிள் ஸ்கூல் படித்தவங்க வாழ்க்கையில் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ராப்ளம். பைபிள் ஸ்கூல் படிக்காமலே பைபிள் காலேஜுக்கு போகாமலே டைரெக்டாக அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு வந்தவங்க கூட இன்றைக்கி ஒழுங்காக இருக்காங்க. ஆனால் பைபிள் ஸ்கூல்னு இப்போ நான் 2 வருஷம் படித்தேன், 3 வருஷம் படித்தேன், பிடிஹெச் வாங்கினேன், பிடி வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இன்றைக்கி ஊழியத்தில் என்ன இல்லை?
கோஆப்பரேஷன் இல்லை. நான் உன்னை ஊழியத்துக்கு நீ படிச்சிருக்கன்னுலாம் நான் கேட்டினேன். ஊழியத்துக்கு படிச்சிருக்கிறது ரைட்டு, அழைப்போடு போய் படித்தாங்களாங்கிறது தெரியாதுல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைமையில் போய் அங்கே போய் படிச்சிருக்கலாம். ஆனால் அழைப்பின் பேரில் தான் படித்தாங்களா? அழைக்கப்பட்டு தான் போனாங்களா? அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும்ல. ஒரு டிகிரி வாங்குறதுனால ஊழியம் செஞ்சிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். அவங்க ஒரு டிகிரி இருக்கிறதுனால ஊழியம் செய்ய முடியுமா? ஒரு காலம் செய்ய முடியாது. ஒரு பெலன் இருக்குது, நமக்கு 4 பேர் மனுஷ செல்வாக்கு இருக்குது, ஊழியம் செய்ய முடியுமா? என்ன வேணும்? அழைப்பு வேணும். அழைப்புங்கிறது என்ன தெரியுமா? பட்டினி. இன்றைக்கி பட்டினி அப்படின்னா ஆண்டவர் வச்சுருக்காருன்னு வைங்க. பட்டினியாக கிடக்கும்போது புருஷனும் மனைவியும் முறுமுறுக்காமல் மூஞ்ச தூக்காமல் சந்தோஷமாக பட்டினியாக இருக்கணும். அப்போ தான் எது உறுதிப்படும்? அழைப்பு உறுதிப்படும். எல்லாரும் நல்ல சேலை கட்டியிருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படி நம்ம ஃபீல் பண்ணிட்டாலே போச்சு. எனக்கு கர்த்தர் தந்ததிலே நான் திருப்தியாக இருப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். எனக்கு கர்த்தர் தந்ததில் நான் எப்படி இருக்கிறேன்? நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருக்கணும். அதுதான் அழைப்பு. அந்த அழைப்பு உங்களுக்கு முன்னணியில் அந்த காலத்தில் இருந்த ஊழியக்காரிகள் எல்லாம் இப்போ நீங்கள் இருக்கிற அளவுக்கெல்லாம் உள்ள எந்த விதமான ஒரு வசதிகளோ அல்லது நிறைய துணிமணிகளோ இதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 50-52 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஊழியத்தில் ரொம்ப ஏழ்மை. ஆனால் இன்றைக்கு ஊழியத்தில் வந்து வறுமையும் இல்லை, ஏழ்மையும் கிடையாது. நமக்கு நிறைய இல்லைங்கிற ஒரு குறை இருக்க ஒழிய ஏழ்மை யார்? ஏழ்மையில் யார் இருக்கா? வறுமையில் யார் இருக்கா? இன்றைக்கி யாராவது நம்ம பட்னியாக இருக்கமா? இல்லை, யாருமே பட்னியாக இல்லை. இன்றைக்கி பட்னியாக இருக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் நான் ஊழியத்தை துவங்கின காலத்திலாம் பட்னியாக கிடந்திருக்கோம், பட்டினியாக இருந்திருக்கோம். வெறும் பழைய சோறும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். வெங்காயம் கூட வாங்க முடியாமல் வெறும் பழைய சோறில் உப்பை போட்டு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துறதுக்காக எனக்கு முன்னாடி சுகர் வர்றதுக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து பழைய சோறு இருக்கும். எதுக்காக? கடந்து வந்த பாதையை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பாதையில் தான் நடந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கஷ்டங்கள் கிடையாது. இன்றைக்கி நிறைய நமக்கு இல்லைங்கிற ஒரு குறைபாடு தானே ஒழிய பட்டினியோ பசியோ ஏழ்மையோ இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். அப்படி தாண்டி வந்ததுனால இன்றைக்கி அதுலேயும் சில ஃபெயிலியர்ஸ் இன்றைக்கி வந்துடுச்சு. ஏன் இன்றைக்கி ஊழியத்தில் வந்து ஒரு நல்ல விதத்தில் தேவனுடைய வல்லமையோடு முன்னால் போக முடியலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ ஜெபம் ஓட மாட்டேங்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. நாளைக்கு அரிசி வேணும்னா இன்றைக்கி முழங்காலில் போட்டு ஜெபிக்கணும், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. ராத்திரி ஒரு நேரம் சாப்பாடை பொங்கி நைட்டில் ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பருக்கையை தண்ணி ஊற்றி போட்டுருவாங்க. காலையில் 2 டம்ளர் தண்ணியும் நீராகாரமும் அதில் 4 பருக்கையும் போட்டு குடிச்சிட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நம்ம ஊழியத்துக்கு போகணும். மத்தியானத்துக்கு சாப்பாடு கிடையாது. திரும்ப நைட்டில் தான் என்னது சாப்பாடு. எங்கேயாவது ஊழியத்துக்கு போன இடத்துல ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வச்சு தான் என்ன செய்யணும்? அவங்க சாப்பிடணும். வேறு வழி இல்லை. அப்படி தான் அன்றைக்கு கர்த்தர் நடத்தினார். இதே இப்போ இருக்கிற கர்த்தர் தான் அன்றைக்கு நடத்தினார். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்களுக்குள்ளே என்ன இல்லை? முறுமுறுப்பு கிடையாது, வேதனைப்படலை, சஞ்சலப்படலை. அவங்க வந்து எதுக்கு ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைச்சிரு அப்படின்னெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக இருந்தது, இதுதான் ஊழியம், இப்படி தான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி நிறைய புஸ்தகங்கள் கிடையாது, ரேடியோ ப்ரோக்ராம் கிடையாது, யூடியூப் கிடையாது. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி யூடியூப்பும் இதுவும் வந்து எல்லாத்தையும் குழப்பி சாம்பார், ரசம், இன்னும் மோர், புளிக்குழம்பு, வத்த குழம்பெல்லாம் சேர்ந்து குழப்பிட்டு கிடக்காங்க. அதனால இன்றைக்கி எதுலேயுமே நமக்கு என்ன இல்லை? தெளிவு இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்தவங்களுக்கு பைபிள் மட்டும்தான் சோர்ஸு. பைபிளு முழங்கால், பைபிளு முழங்கால் இப்படி இருந்ததுனால கர்த்தர் அவங்கள ஆச்சரியமாக நடத்துகிறத அவங்க கண்டு பிரமித்து கொண்டே வந்தார்கள். இந்த ஏழ்மையிலையும் கஷ்டத்துலேயும் அவங்க வாழ்க்கையில் என்ன இருந்தது? பிரமிப்பு இருந்துச்சு. அந்த பிரமிப்பு எதனால் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 2 படி அரிசியை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கும்? என்னுடைய மகள் மத்திய பிரதேசத்தில் மிஷனரியாக இருக்கும்போது மச்காவான ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்தாங்க, ஜேம்ஸில். ஒரு நாள் வீட்டில் அரிசி இல்லை, மாவு கிடையாது, ஒன்றுமே இல்லை. காலை அந்த ஓனர் வீட்டுக்குள்ளே தான் மோட்ரு சுவிட்ச் இருக்குது. அவங்க 45 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சத்துனாங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க அப்போ பாஸ்டர் டேவிட் பாலன் பாத்ரூமில் போய் இருந்துக்கிட்டு தண்ணி வரலமா சுவிட்சை போடு அப்படின்னு சொல்லி ஓனர் வீட்டு சாவியை எடுத்துக்கிட்டு போய் சுவிட்சு போடுறதுக்கு அங்கே உள்ளே போனால் ஒரு மூடை கோதுமை மாவும் ஒரு மூடை அரிசியும் உள்ளே இருக்குது. ஓனர் இங்கே வந்து வரமாட்டாங்க, என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மூடை அரிசியும் ஒரு மூடை மாவும் இருக்குது. இவ மோட்டரை போட்டுட்டு
பார்த்துருக்கேன், இவங்க வரவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்குள்ளே எப்படி இந்த அரிசியும் மாவும் வந்துச்சுன்னு சொல்லி இப்போ பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அதில் மாவையும் அரிசி 2 பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு, திரும்ப தண்ணி நிரம்பின உடனே மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை இவ எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு மோட்ரு தண்ணி நிரம்பட்டோன்னு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து திரும்பி அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டை போட்டதுக்கு உள்ளே போனால் எது இல்லை, மாவு மூடையும் காணும், அரிசி மூட்டையும் காணும். ஆனால் இவ வீட்டில் எடுத்து வச்ச மாவும் அரிசியும் என்ன செய்யுது இருக்குது. உடனே எனக்கு ஃபோன் பண்ணான், சரி நீ காலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு எங்களுக்கு புரியலை, ஓனர் வரவே இல்லை, அவங்க எப்போது தான் வருவாங்க, சாவி எங்ககிட்ட தான் இருக்குது, நான் மோட்ரு போட போகிறேன், உள்ளே ஒரு மூடை அரிசியும் ஒரு மூடை இதுவும் இருக்குது, நான் எங்களுக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் மாவும் அரிசியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திருப்பி மோட்டர் ஆஃப் பண்ண உள்ளே போனால் 2யும் காணும், இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. ஆமாம் எதுவுமே இல்லை, அதனால தான் தூதனை கொண்டு கத்தரை கொண்டு வந்து வச்சுருக்காரு, நீ கொஞ்சம் நிறைய எடுத்தியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு விவரம் தெரியாது, நான் வந்து 2 பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். திரும்பி போய் பார்க்கும்போது இல்லை. நான் சொன்னேன், இதுதாம்மா கத்தை நடத்துகிற நடத்துதல். இதான் யார் நடத்துறது? கத்தை நடத்துகிற நடத்துது. அதாவது நம்ம வந்து வாயில் சொல்லுவோம், கத்தர் என்னை நடத்துகிறார், கத்தர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் கத்தர் எப்படி நடத்துகிறார் என்று நம்ம புரிந்தோம்னா விசுவாசத்தில் கூடிடுவோம். அந்த கத்தர் நடத்துகிறத நமக்கு புரியலைன்னா தான் நமக்கு சங்கடம். இப்போ ஒருவருமே இல்லை அந்த கிராமத்தில், இப்போ இவங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. அப்போ யார் இவங்க? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, இது கத்தரே உங்களுக்கு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து இவங்க இன்னொரு வீட்டில், இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு ரோட்டு அடியில் ஒரு வீடு, கதவை திறந்தால் ரோடு, பஜார், வீடு கிடைக்காம அந்த வீட்டில் இருந்தாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருந்த உடனே அதில் இருக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு என்ன செய்ய, வேறு வீட்டுக்கு போகலாமா, ஆண்டவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து, நல்ல தாடி வச்ச ஒரு முதியவர் வந்து கதவை தட்டி ஹிந்தியில் வந்து, இந்த வீட்டை விட்டு நீங்கள் போங்க, அங்கே ஒரு வீடு இருக்குது, போய் பார்த்து அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே இவங்க வந்து வேறு ஒரு வீடு பார்த்து இப்போ அந்த காரியம் நடந்துச்சு, அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஊர் முழுவதும் சுற்றி பார்த்துருக்காங்க, அந்த சொன்ன நபரை காணவில்லை. அப்படி ஒரு நபரே அங்கே இல்லை. அப்போ இக்கட்லையும் பிரச்சனையிலையும் கஷ்டத்துலையும் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்கள்? நடத்துவார். இக்கட்லையும் கஷ்டத்துலையும் கத்தர், அதுதான் என்னது, கத்தர் நடத்துகிறார்னு இருக்கு பாருங்க, அதுதான் கத்தர் நடத்துகிற விதம். இந்த கத்தர் நடத்தி நடத்தி நீங்கள் அபியாசப்பட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மனுஷன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். யாரைத்தான் நம்புவோம்? கத்தரையே தன் நம்பிக்கையாகி கொண்டு இருக்கிற மனுஷன். இந்த போன மாதத்துக்கு முந்தின மாதம் என்னுடைய காரில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி நான் வந்து அவசரமாக 12:30 முடிச்சுட்டு போன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்போது எனக்கு காரில் வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சு. அந்த கார் வந்து 1,97,000 கிலோமீட்டர் ஓடிட்டு, இது 6வது வருஷம். அதனால் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ரஸர் போயிடுச்சு. கம்ப்ரஸர் எவ்வளவு அப்படின்னா 43,000 ரூபா. இப்போ தான் டயர் வேறு மாற்றிருக்கு 26,000 ரூபாய்க்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ரூபா. இது அவ்வளோத்தையும் மாற்றி சரி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு கார் இல்லைன்னா, கார் வந்து எனக்கு கால் மாதிரி, கார் இல்லைன்னா ஒரு பக்கமும் போக முடியாது. அது அந்த சூப்பர்வைசர் அங்கேருந்து ஃபோர்மேன் கம்பெனியிலேருந்து, டொயோட்டா கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பணத்தை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கும்போது பே பண்ணுங்கள் அப்படின்னாங்க. எப்பா எனக்கு ஒரு பெரிய மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கம்பெனியில் பெரும்பாலும் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க சரி பண்ணி வச்சுருப்பாங்க, கொண்டு போய் பணத்தை கட்டி என்ன செய்யணும், எடுக்கணும். அப்போ நான் சரி பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாங்கள் ஆர்டர் போட்டுவிட்டோம், 2-3 நாள் ஆகும், வந்ததும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் ஜோம் பண்ணேன். இப்போ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் மேலே உள்ள நம்பிக்கையில்? ஏன் மேலே உள்ள நம்பிக்கையில். பாஸ்டருக்கு இதை செய்து கொடுத்தா அவருக்கு கொடுத்துருவார், பில்லை கிளியர் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. இப்போ நான் யாரை நம்ப வேண்டியிருக்கு? கத்தரை நம்ப வேண்டியிருக்கு. பாருங்கள், மிராக்குலஸாக எனக்கு ஒரு 1-2 ஆஃபரிங் வந்துச்சு. கடைன்னு அதை அப்படியே அவங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புனேன். என்ன சொன்னேன், மொத்தமாக கொடுக்க முடியாது, நான் கொஞ்சம் அப்பப்போ தர்றதை நீங்கள் வாங்கிக்கணும், பரவாயில்ல நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ அதை வாங்கி கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கத்தர் உதவி செய்தார். ஆமென். ஒரு பெரிய பேர்டன் வந்து தலையில் விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அதை கத்தர் லகுவாக என்ன செய்தார், அதை மாற்றினேன். ஏன்னா நம்ம யார்ட்டையும் போய் 70,000 கடனெல்லாம் வாங்கிக்கிட்டு வண்டியை ரிப்பேர் பண்ண முடியாது, அது நமக்கு நடக்காத ஒரு கதை. ஆனால் கத்தர் ஒரு வாரத்துக்குள்ளேயே, அடுத்த நான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வண்டியை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் இதை தான் சொல்கிறேன், இந்த ஊழியம் வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் செய்துக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கு எனக்கு நிறைய காரியங்களில் கர்த்தர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காது.
அந்த அனுபவங்கள் தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டம் ஆண்டவரை நம்பி போகிறதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்தது, அதனால தான் நமக்கு பேராசை இருக்கக்கூடாது. பேராசையை கொன்று நாம் அழிக்க வேண்டும். அடுத்து 7வது, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் டெட். கடன் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கடனை பற்றி, கடன் வாங்குறதுல எப்படி இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நான் இதுக்கு விளக்கம் வந்து பின்னால் சொல்கிறேன். முதல்ல இந்த 9 பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கிடுங்க. 8வது, மேனேஜ் யுவர் ஃபைனான்ஸ். உங்களுடைய நிதியை நீங்கள் சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் ரூபா, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 3000 ரூபா வருமானம் வரலாம், 5000 வரலாம், 20,000 வரலாம், 30,000 வரலாம். உங்களுக்கு உங்கள் சபையின் அளவு, கர்த்தர் உங்களுக்கு தருகிறதை பொறுத்து உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், அல்லது ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை எப்படி நிர்வகிக்கணும்னு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை நிர்வகிக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்கும், ஷார்ட்டேஜ், கடன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ பணத்தை வந்து எப்படி நிர்வகிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். நிதியை சரியாக நிர்வகித்தல். கடைசியில் 9வது, நிறைய பணம் வந்தால் நிறைய பிரச்சனை வரும். நிறைய பணம் வந்தால் நிறைய பிரச்சனை. பணம் உங்களுக்கு நிறைய வர வர பிரச்சனைகள் அதிகரிக்குமே ஒழிய பிரச்சனை வந்து குறையவே குறையாது. அப்போ நமக்கு இந்த ட்ரூத், இந்த உண்மை தெரியாததுனால தான் நம்ம எதை எதிர்பார்க்குறோம், நிறைய நமக்கு பணம் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். நீங்கள் பணத்தை நிறைய உங்கள் கையில் வந்துட்டு அப்படின்னா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த பணத்தை வந்து சரியாக கையாள தெரியலை அப்படின்னா நீங்கள் இருந்த இடம் தெரியாமலே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. நிறைய ஊழியக்காரங்க பணம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பணம் வாங்கி பணத்தை வச்சு அதை சரியாக நிர்வகிக்காமலும் கையாள தெரியாததுனாலையும் அந்த பணத்தினாலேயே அழிந்து அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஸ்தாபனங்கள் இல்லை, ஊழியங்கள் இல்லை. இன்றைக்கி அவங்களும் எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. இது இத்தனை வருஷத்தில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விழுப்புரத்துலேருந்து தான் துவங்கிச்சது. சீலவாம்னு ஒரு ஊழியம் துவங்கிச்சு, உங்களுக்கு தெரியுமா? சீலவாம். அந்த சீலவாமில் வந்து 1983 நினைக்கிறேன், நான் ஹாலண்டில் இருக்கும்போது கார்ல் பெக்கர் அப்படிங்கிறவர் இன்னொரு ஸ்தாபனத்திலேருந்து ஸ்பான்சர்ஸனுடைய அட்ரஸ் எல்லாம் எடுத்து அவர் வந்து அந்த பணத்தை அவர் எல்லாத்தையும் ரைஸ் பண்ணி இந்த சீலவாம்ங்கிற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். இங்கே தான் ஒருவர் இருந்து அந்த ஐயா வந்து அதுக்கு ஹெட்டாக இருந்து நடத்துனாங்க. இப்போ அவங்களுக்கு அன்றைக்கு வந்த அந்த பணத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் திங்க் பண்ணி ஆவியானவருடைய லீடிங்கில் இருந்திருப்பாங்கன்னு சொன்னால், கிராமமாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைஞ்சது 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கலாம். அவ்வளவு பணம் வந்துச்சு. ஆனால் அவங்க எதையுமே செய்யலை. இன்றைக்கி அந்த ஸ்தாபனமும் இல்லை. எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த பணத்தை ஆடம்பரமோ அப்படி இப்படிமா செலவு பண்ணி அது போயிடுச்சு. இந்த பணமே இல்லாமல் போயிட்டு. நான் அப்போவுமே ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு வயசு 28 வயசு. நாங்கள் ஹாலண்டுக்கு போயிருக்கிறோம். ஹாலண்டில் அங்கே இருக்கிறோம். அப்போ இந்த பேச்சு ரொம்ப மும்முரமாக அடிபடுது. ஹாலண்ட்லேருந்து ஒரு நாள் ஜெர்மனிக்கு போகும்போது ஜெர்மனி இதை பற்றி பேசினாங்க, ஹாலண்ட்லேயே இதை பற்றி பேசினாங்க. அப்போ இது மும்முரமாக பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு காலம். எனக்கு வயசு 28, சின்ன வயசு. அந்த காலத்தில் பார்த்திங்க, அப்போவே நான் யோசித்தேன், இவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு கிராமமாக என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு இடம் வாங்கி போட்டு அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரரை போட்டு ஒரு சர்ச்சை கட்டியிருந்தா இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் அட்லீஸ்ட் ஒரு ஊழியக்காரர் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பார், ஜெபமாவது பண்ணிகிட்டு இருப்பார். இன்றைக்கி இந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே அழகாக கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் 83ல் 1 ஏக்கர் நிலம் என்பது மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேலே இருக்காது. 1 ஏக்கரே அவ்வளோதான் இருக்கும். 1 ஏக்கரே எவ்வளோ இருக்கும்? ஏன்னா 92ல் எங்களுக்கு பைபிள் காலேஜுக்கு எங்கள் ஸ்தாபனத்துக்கு நாங்கள் 54 ஏக்கர் வாங்கினோம். 54 ஏக்கருமே வந்து 7,5 லட்சம் தான் கொடுத்து வாங்க. நினச்சே பார்க்க முடியாது. 7,5 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை ஏக்கரு? 54 ஏக்கர். அப்போ நான் சொல்கிறது அதில் இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 9 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஏக்கர் என்ன இருந்திருக்கும் நீங்கள் கணக்கு பாருங்கள். வெகு குறைவு. ஒரு 50, 100, 200 ரூபாலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. 50 ரூபாய்க்கு 1 ஏக்கர் என்ன செய்யலாம், நிலம் வாங்கலாம். ஆனால் வாங்கலை. அப்போ அந்த பணம் நமக்கு கர்த்தர் தந்தார் அப்படின்னா, பணத்தை கையாளுறதுக்கு, அதை நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு பிரெயின் வேணும், அறிவு வேணும், புத்தி கூர்மை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது. அதனால நம்ம வம்பா போயிடும். ஏன்னா பணம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா, இது வரைக்கும் எதெல்லாம் நமக்கு இல்லையோ அதெல்லாத்தையும் வாங்கி குமிச்சிருவோம். ஏன்னா அப்படி மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு. நம்ம எதெல்லாம் கண்ணில் பார்த்தோமோ அதெல்லாம் வாங்கணும்னு நினைப்போம்.
இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் போய் வாங்குவோம். அதெல்லாம் யூஸ் ஆகுமா அப்படின்னா யூஸ் ஆகாது. ஆனால் பணத்தை வந்து நீங்கள் லிக்விட் கேஷை ஒரு ஒரு கமாடிட்டியாக ஒரு பொருளை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா எகெயின் யூ கேனாட் மேக் இன்டு எ லிக்விட் கேஷ். மறுபடியும் அந்த பொருளை எப்படி மாற்ற முடியாது? கேஷை மாற்ற முடியாது. லிக்விட் கேஷ் இருந்துச்சுன்னா அந்த கேஷ் அப்படி நீங்கள் வச்சுருந்தா தான் அது உங்களுக்கு தக்குமே ஒழிய, ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருளை திரும்ப கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. அது போய் ஒரு காரே வாங்கினாலும் ஷோரூம்லேருந்து வாங்கி வெளியே வந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் விற்றா கூட ஒரு 20,000 40,000 ரூபா குறைச்சி தான் விற்க முடியும். ஒரு நாள் தான் ஆச்சுன்னு ஷோரூம்லேருந்து எடுத்து ஒரு நாள் உங்கள் வீட்டில் நிறுத்திட்டு அடுத்த நாள் எனக்கு கார் வேண்டாம் அப்படின்னா எவ்வளோ குறைச்சிருவாங்க? ஒரு 20,000 to 40,000 அதில் குறைச்சிருவாங்க. அப்போ நம்ம ஒரு கேஷை வந்து ஒரு பொருளை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பொருளை திரும்ப கேஷாக மாற்ற முடியாது. அதனால தான் நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணம் நிறைய இல்லாத வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பெரிய தலைவலி. அதான் மணி மோர் ப்ராப்ளம். நிறைய பணம் நிறைய பிரச்சனை. இந்த 9 காரியங்கள். இப்போ பணம்னா என்னது? பணம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய பரிமாற்றத்துக்கான ஒரு ஊடகம் தான் எது? பணம். இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும், நம்ம கையில் பணம் இருக்குது, இந்த பணத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்குறோம், அந்த பொருளை நம்ம கையில் வருகிறோம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ், பர்ச்சேசிங் ஆஃப் திங்ஸ், பொருட்களை வாங்குவதற்கும் பொருட்களை மாற்றுவதற்கும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்குமான ஒரு ஊடகம், ஒரு மீடியம் தான் வந்து என்னது? பணம். ரெண்டாவது வாங்கிறதுக்கு, விற்கிறதுக்கு அல்லது கடனை தீர்க்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுவது தான் என்னது? பணம். பணத்துக்கு வந்து உயிர் இருக்கா இல்லையா? பணத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லுங்க பாஸ்டர், இருக்குங்க நீங்க. பணத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்றவங்கலாம் கை வைத்துங்க பார்ப்போம். நீங்க தான் பேசுறீங்க பணத்துக்கிட்ட, பணம் பேசாது. நான் கேட்டது பணம் கடவுளா இல்லையான்னு கேட்கல. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். பணத்துக்கு வந்து உயிர் கிடையாது. பணத்துக்கு வந்து என்ன இல்லை? இப்போ பணம் வந்து தன்னால் இயங்க முடியுமா? முடியாது. பணம் வந்து தன்னால் இயங்க முடியாது. அது தானாக வந்து செயல்பட முடியாது. நல்ல காரியமானாலும் கெட்ட காரியமானாலும் பணத்தை கையாளுறது யார்? நீங்கள் என்ன சொல்லுதீங்களோ அது அந்த பணம் கேட்கும். நீங்கள் சொல்கிறது அந்த பணம் கேட்குமே ஒழிய பணம் வந்து தானாக செயல்படவே படாது. அப்போ பணத்துக்கு வந்து என்ன கிடையாது? உயிர். ஆனால் உயிரோட்டம் கொடுக்கறது யாருன்னா நம்ம. பணத்துக்கு என்ன கொடுக்குறோம்? உயிரோட்டம் கொடுக்குறோம். அப்போது அது தானாக வந்து எந்த ஒரு குற்றமும் செய்ய முடியாது. பணம் வந்து தானாக ஒரு குற்றம், பணம் இருக்குது அப்படின்னா உங்கள் பீரோவில் அடிக்க வச்சா அது பாட்டில் அங்கே இருக்கும், பேங்கில் இருந்தால் அங்கே இருக்கும். அது தானாக போய் ஒரு குற்ற செயல் செய்யுமா? இட் வில் நாட் டூ எனி கிரைம். எந்த ஒரு குற்றமும் செய்ய முடியாது. நல்லது கெட்டது பணத்துக்கு தெரியுமா? தெரியாது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்துறது யார்? நம்ம தான் பயன்படுத்துகிறோம். நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட காரியத்துக்கும் அதை பயன்படுத்தலாம். இப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதை அந்த பணம் செய்யும். அதனால தான் அதுக்கு தானாக உயிர் கிடையாது, தானாக செயல்பட முடியாது, நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அந்த பணம் வந்து செய்யும். இப்போ பணத்தை கொடுத்து ஒருத்தனை கொலை செய்ய வைக்கலாம், பணத்தை கொடுத்து ஒரு கார் வாங்கலாம், பணத்தை கொடுத்து ஒரு நிலம் வாங்கலாம், பணத்தை கொடுத்து ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம், 2 பேரை படிக்க வைக்கலாம், 2 பேருக்கு உதவி செய்யலாம், 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்போ நீங்கள் அந்த பணத்தை எப்படி கையாளுறீங்களோ, அந்த பணத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ அப்படி அந்த பணம் ஆடும். தானாக அது ஆடவே ஆடாது. அப்போ பணம் வந்து தீமை அல்ல, பண ஆசை தான் என்னது? தீமை. ஏன்னா பணம் தீமை அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். ஆனால் பண ஆசை வந்து தான் என்னது? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தின் மேலே ஆசை. இந்த பணக்காரன் வந்து ஏன் வந்து நல்லாவே வாழாமல் சாப்பிடாமல் செத்து போகிறான் அப்படின்னு கேட்டால் அவன் பணத்தை வந்து செலவழிக்க மாட்டான், பணத்தை வந்து சேர்க்கணும்னு நினைப்பான். பணத்தை எப்படியாவது சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல உடுத்த மாட்டான், நல்ல சாப்பிட மாட்டான். ஏன்னா பணம் செலவாயிடும், பணம் போயிடும். கடைசியில் அந்த பணம் வந்து யாருக்காவது ஆகுமா? ஒருத்தருக்காகாது. விருதாவாகவே பணத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறான், அது பின்வரும் சந்ததிக்கு அதை சேர்த்து விட்டு போகிறான்னு சாலமன் சொன்னான். இன்னும் சாலமன் நிறைய சேர்த்தான். அவன் என்னத்தை கொண்டு போனான்? ஒன்றுமே இல்லை. பர்மாவில் ஒரு பெரிய பணக்காரன்,
அவருக்கு ஒரு வியாதி, டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் வந்து சீக்கிரம் ஒரு வாரத்தில் நீங்கள் செத்து போவீங்க அப்படின்ட்டாங்க. பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணம் இருக்குது. அப்போ ஒருவர் சொன்னார், செத்த பிறகும் ஜனங்கள் உங்களை நினைக்கணும்னா நீங்கள் பேங்கில் பணம் வச்சுட்டு போனால் யாரும் உங்களை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் அந்த பணத்தை எடுத்து ஏழை எளியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உங்கள் செத்த பிறகும் உங்களை தர்ம பிரபுன்னு பேசுவாங்கன்னு சொன்ன உடனே பேங்கில் போய் அவ்வளவு கட்டுக்கட்டாக அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணார், என் வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லோரும் வரிசையில் வந்து நின்று வாங்கினேன். இவர் எல்லாத்தையும் எடுத்து கட்டுக்கட்டா எல்லாத்துக்கும் கொடுத்து கடைசியில் ஒரு வாரத்தில் இவர் என்ன செஞ்சிட்டார், மரித்து போனார். அப்படி செய்ததுனால இன்றைக்கு விழுப்புரத்தில் நீங்களும் நானும் அந்த ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா அந்த ஆளை பற்றி பேசுவோமா? பேச மாட்டோம். அப்போ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இப்போ நம்மக்கிட்ட பணத்தை வந்து பணங்கிறது என்னென்னா ரோல் ஆகிக்கிட்டே இருந்தால் தான் அது பணம். அது என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? என்கிட்ட ஒரு பணம் வருது, அதை நான் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறேன். அந்த கடைக்காரன் வந்து ஹோல்சேலில் கொண்டு போய் கொடுக்கான். அந்த ஹோல்சேலில் அதை செய்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கான். அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவன் கையில் போன உடனே அவன் திரும்ப அதை விவசாயிகிட்ட கொண்டு போய் கொடுக்கான். இப்படியே அந்த பணம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ரோல் ஆகிக்கிட்டே இருந்தால் தான் அது பணம். அரசியல்வாதிகள் பணத்தை முழுவதும் அண்டர் கிரவுண்ட்லேயே அங்கேயும் இங்கேயும் சேர்த்து வைக்கிறாங்க. அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் பணத்தை சேர்த்து நிறைய பணம் வந்த பிறகு பார்த்தா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது பாரு. 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பயிர் தான் சாப்பிடணும் பாரு. ஆக அந்த பணத்தை வச்சு ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது, ஒரு நல்ல ஒரு 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 டிஷ், ஒரு நல்ல அருமையான உணவு சமைத்து சாப்பிட முடியாது. அப்புறம் எண்ணெயே சேர்க்கக்கூடாதுன்ட்டுவாங்க, தேங்காய் சேர்க்கக்கூடாது. ஆக பணம் நிறைய இருக்குது, நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் பணத்தினுடைய நிலை. ஆகவே பண ஆசை, பணக்காரனுக்கு வந்து பணத்தின் மேல் ஆசை. ஊழியக்காரங்களுக்குமே சபை பெருகி காணிக்கைகள் பெருகி பணம் வந்த பிறகு அதன் மேலே என்ன வரும்? ஆசை வரும். கண்டிப்பாக ஆசை வரும். அந்த ஆசை வரும்போது அதை ஜெயிக்கணும். எதை? அந்த ஆசையை ஜெயிக்கணும். இப்போ நமக்கு இப்போ இருக்கிற நம்ம எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஒன்றும் யார்ட்டையும் பணம் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவைக்கே இல்லாமல் தடுமாறிக்கிட்டு தான் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். பட்டு பண ஆசைங்கிற ஒன்று ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவன் அதை ஜெயித்தால் தான் அவன் முதல்ல சுகமாக இருக்க முடியும், இல்லைன்னா சுகமாக இருக்க முடியும். பண ஆசை என்ன செய்யணும்? ஓவர் கம் பண்ணணும், ஜெயிக்கணும். அந்த பண ஆசையை ஜெயிக்கணும் அப்படின்னா பக்திங்கிற ஒன்று நமக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இந்த 2 தீமோத்தேயு 6:10 சொல்லி இருக்கிற பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்படின்னா பணத்துக்காக ஏன் வந்து நம்ம வேர்வை சிந்தணும்? இன்றைக்கி பணம் நம்ம கையில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நான் ஊழியக்காரங்களுக்குமே சொல்லுவேன், உலகத்து மனிதர்கள் போய் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வது போல் ஊழியக்காரங்களும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கணும். உழைக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கையில் காணிக்க வராது. ஏன்னா அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அநீதியாக. ஒரு சோம்பேறி ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுப்பாரா? தூங்கிக்கிட்டே இருக்கிற ஊழியக்காரனுக்கு ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறதில்ல, ஒழுங்காக பிரசங்கம் பண்ணுறதில்ல, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கோ அது ஒரு விசுவாசிக்கோ கர்த்தர் காசு கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு கூலியை கர்த்தர் கொடுப்பார். பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல் என்ன கிடைக்காது சொல்லுங்கள்? நெவர். பணம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா நெத்தியில் இருக்கிற வேர்வை வந்து நிலத்தில் சிந்தணும். அது வந்து பாவம் செய்த பிறகு அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்ததான ஒரு சாபம். என்ன செய்யணும்? நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த நீ பாடுபட்டுத்தான் நீ புசிப்பாய் என்று அதை ஆண்டவர் கட்டளையாக கொடுத்தார். அந்த சாபம் அது. அது ஊழியக்காரனுக்கு அப்படி தான். ஊழியக்காரனுக்கு எப்படி நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தோம்? பிரசங்கம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெத்தி வேர்வை எங்கே சிந்திரும்? ஆமாம். நமக்கு பின்னாலேயும் வேர்வை வரும், முன்னாலேயும் வேர்வை வரும். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தின மாதிரி நமக்கு இங்கே நோட்டில் சிந்தும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த வாட்டர் ப்ரூஃப் இங்க்கு வச்சு தான் நான் எழுதுவேன். ஏன்னா இந்த திடீர்னு நம்ம ரொம்ப ஆவேசத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொட்டுன்னு இதில் விழுந்துச்சுன்னா அது அவ்வளோ அழிஞ்சிடும். ஆனால் வாட்டர் ப்ரூஃப் இங்காக இருந்தால் அது என்ன செய்யாது? அது அழியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடுன்னு ஆண்டவர் ஒரு பிரின்சிபலை நமக்கு கொடுத்தார். அதை திரும்ப மாற்ற மாட்டார். அப்புறம் நம்ம கடினமாக உழைத்து நம் வேர்வை சிந்தத்தான் வேண்டும், சிந்தித்தான் நம்ம என்ன செய்யணும்? பணத்தை சம்பாதித்தாக வேண்டும். அப்போ சபை வந்து ஏன் பணத்தை பற்றி அதிகம் பேசிக்கிட்டே இருக்கு? பணத்தை பற்றி திருச்சபை ஏன் அதிகம் பேச வேண்டும்?
அப்படின்னா, இந்த பணத்தை பற்றி வேதம் என்ன கூறுது அப்படின்னு சொன்னால், 2000க்கும் அதிகமான வசனங்கள் எதை பற்றி சொல்லுகிறது? பணம், ஆஸ்தி, சொத்து, இப்படி இவைகளை குறித்து எத்தனை வசனங்கள்? 2000த்துக்கு அதிகமான வசனங்கள் இவைகளை பற்றி பேசுகிறது. அதாவது விசுவாசம், ஜெபம் என்பவைகளை விட 2 மடங்கு அதிகம் எதை பற்றி பேசுது? ஃபைனான்ஸ், வெல்த், மணி, பணம், ஆஸ்தி என்பவைகளை குறித்து விசுவாசம், ஜெபம் என்பவைகளை விட எத்தனை மடங்கு? 2 மடங்கு அதிகமாக பேசுகிறது. பணம் நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. பணம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. பணத்தை நம்ம ஆளுகை செய்யணும். பணத்தை வைத்திருக்கிறவர்கள் ஆளுகை செய்யணுமே ஒழிய, பணம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. பணம் நம்மளை ஆளுகை செய்வதால் தான் நாம் மோசம் போகிறோம். அடுத்து, பணம் நம்மளை ஆளுகை செய்ய விடக்கூடாது. 2வது, விக்கிரகமாகவும் நமக்கு மாறிவிடக்கூடாது. பணம் எப்படி மாறிடக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. அந்த பணத்தை போய் நம்ம வழிபட துவங்கிடக்கூடாது. பணத்தை முக்கியப்படுத்தி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம், அது ஒரு ஐடல் அப்படின்னா, யாரை விட்டு விலகிடுவோம்? தேவனை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். பணம் யார் கையிலெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே கர்த்தரை விட்டு அப்படி விலகி போயிடுவாங்க. கடன் இருக்கையில் உபவாசமும் ஜெபமும் போதகரும் சபையும் போதகர் வீடுமா தான் இருப்பாங்க. ஆனால் கடனெல்லாம் அடைச்சி கொஞ்சம் கையில் வேலையிலையோ வியாபாரத்துலேயோ பணம் வந்துட்டுன்னு வைங்க, முதல்ல யாரை விட்டு விலகுவாங்க? ஊழியக்காரரை விட்டு விலகுவாங்க, கர்த்தரை விட்டு விலகுவாங்க. அப்புறம் சபைக்கு வந்தும் வராமலும் இருப்பாங்க. நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். கடன் கடந்து கஷ்டப்படும் போது, பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனையாக இருக்குது, வாழவே முடியலை அப்படிம்பாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் நிமிர்ந்து எல்லாம் சரியான பிறகு யாரை விட்டுருவாங்க? பாஸ்டரே விட்டுருவாங்க, ஆராதனையே விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு நாளும் உபவாசத்துக்கு வரவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடனுக்குள்ளே கிடக்கையில் எப்போவுமே எங்கள் வீடே தான் கெதின்னு இருப்பார். வெள்ளிக்கிழமை வந்தால் உபவாசம் தவற மாட்டார். ஆனால் அந்த கடன்லேருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகி கடன்லேருந்து வெளியே வந்து கையில் 4 காசு வர ஆரம்பித்த பிறகு உபவாச ஜெபம் கடைசி வரைக்கும் வரல. அப்புறம் பாஸ்டரை பார்த்துக்கிறதுக்கு நேரமே கிடையாது, ரொம்ப பிஸி. கடைசியில் இவ்வளவு பணம் காசு உருப்பட்டுருக்காங்களான்னு பார்த்தா உருப்படவே இல்லை. ஏன்னா பணம் என்ன செஞ்சிடும்? கர்த்தரை விட்டு விலக்கிறோம், கெடுத்துரும். பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தின் மேலும் அதிகாரம் செலுத்த உங்களுக்கு ஒரு பவர் இருக்கணும், ஒரு வல்லமை இருக்கணும். பணத்தை ஆளுகை செய்யும் வல்லமை உங்களுக்கு இருந்தால்தான் பணம் உங்களை கெடுக்காது. இல்லைன்னா பணம் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தா பணம் நம்மளை கெடுத்துரும். அதனால தான் பணம் பெருக பெருக தாழ்மை போயிடும், பெருமை வந்துடும், அகம் வந்துடும், இருமாப்பு வந்துடும், கொழுப்பு ஏறிடும், கொலாஸ்ட்ரால் கூடிடும். கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் இப்படி கிடக்க வேண்டியது. ஊசியும் கீசியமாக போட்டு மூக்கு வழி 2 டியூப்பை ஏற்றி கொண்டு போய் போட்டுருவாங்க. என்னன்னு கேட்டால், என்னது? கொலாஸ்ட்ரால் கூடி போச்சு. 2 ஆவிக்குரிய கொழுப்பும் கூடிட்டு சரீரத்தில் இருக்கிற கொழுப்பும். சரீரத்தில் ஏன் கொழுப்பு கூடிச்சு? சாப்பாடு பிரியாணியாக சாப்பிட்டா கூடத்தானே செய்யும். அப்புறம் பெருமை, பிரியாணிக்கு ஈக்குவலானது என்னது? பெருமை. பெருமையும் அகமும் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அப்போ எந்த இது கூடிரும்? ஆவிக்குரிய கொழுப்பு கூடிடும். ஆவிக்குரிய கொழுப்பு கூடி இந்த சரீரத்தின் கொழுப்பும் கூடிடுச்சு அப்படின்னா அதோட சோலி முடிஞ்சது, நம்முடைய சோலி முடிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் தாவீது ஜெபம் பண்ணால், எனக்கு தரித்திரமும் இருக்கக்கூடாது, எனக்கு மிஞ்சினதும் இருக்கக்கூடாது, எனக்கு நிறையவும் வேண்டாம், எனக்கு குறையவும் வேண்டாம். இதனால் நான் உண்மை மறுதளிக்கக்கூடாது, அதனால் நான் என்ன செய்யக்கூடாது? நான் உண்மை தூஷிக்கக்கூடாது. எனக்கு அன்றன்று, அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி கொடுத்தாரு. இப்போ அன்னன்னைக்கு அளந்து, இது ஒரு ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அன்றன்றைக்கு நமக்கு தேவையானது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும் ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். அது இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு அனுபவம். உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. ஏன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வசனத்தை நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் சொல்லலாம். நமக்கு நன்மை அப்படிங்கிற ஒன்றுமே குறைபடாது. குறைவில்லாமல் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம், கம்பீரிக்கலாம், பாடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவர் குறையில்லாமல் நடத்துகிறவர், குறைவின்றி நடத்துகிறவர். ஆமென். ஆகவே இந்த பணம் அப்படிங்கிறத நம்ம ஆராதிக்கக்கூடாது. அதை விட்டு கர்த்தரை, பணம் எத்தனை சோர்ஸில் வந்தாலும் யாரை மட்டும்தான் நம்பணும்? சொல்லுங்கள்.
ஆமாம். அந்த பணம் வந்து நம்மளை ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பணம்னாலும் வர ஆளுகை செய்வதற்குரிய அபிஷேகம் நமக்கு இருக்க வேண்டும். த பவர் ஆஃப் அனாயிண்டிங் டு ரூல் த மணி, நாட் த மணி ரூல்ஸ் யூ. பணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆனால் எது, நாம் வந்து பணத்தை ஆளுகை செய்யும்படி நமக்கு என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பணத்தை நம்ம பார்த்தாலும் அந்த பணத்தின் மேலே நமக்கு நாட்டம் வராது. பணத்தின் மேலே என்ன வராது? நாட்டம் வராது. அந்த பணத்தை நம்ம ஜெயிக்கணும். பண ஆசையை நம்ம ஜெயிக்கணும். பணம் நமக்கு இருக்கட்டும், பணம் தேவை. பணம் இருந்துச்சுன்னா 4 பேருக்கு நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம், கொடுக்கலாம், ஊழியங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் தேவனுடைய பிரின்சிபல். ஆகவே பணம் வந்து நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பணத்தை ஆளுகை செய்யும் ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் தந்துடுவார். பணம் வந்த உடனே கத்தரை விட்டு விலகி போயிடும். ஏன்னா இந்த பணத்தை ரூல் பண்ணுறதுக்கு சாதாரண அபிஷேகம் போதாது, ரெட்டிப்பான அபிஷேகம் நமக்கு வேணும். ஏன்னா இந்த பணத்துக்கு வந்து மணி ஹேஸ் சச் அ கிரேட் பவர் டு புல் யூ டவுன். உங்களை கீழே இழுத்து போடுறதுக்குரிய வல்லமை, அதிகாரம் எதுக்கு உண்டு? அந்த பணத்துக்கு உண்டு. அதை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதில் இருந்து நீங்கள் புல் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு அபிஷேகம் இருக்கணும். பணத்தை ஆளுகை செய்யும் அபிஷேகம். தாவீதுக்கு அது இருந்துச்சு. அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? தான் பையனுக்கு சேர்த்து வச்சிடணும்னு. ஆண்டவர் ஏன் சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து தாவீது வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, எல்லாத்தையும் இரும்பு, பொண்ணு, வெள்ளி, வெங்கலம், பித்தளை, மரம் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்டு போயிட்டான்? கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி கொடுத்ததுனால சாலமோனுக்கு அவன் எதுவும் கொடுக்கல. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் தாரேன். ஐஸ்வர்யத்தினால ஒருத்தன் கெட்டான் என்பதற்கு லிவிங் விட்னஸ் யார்? சாலமோன். ஐஸ்வர்யத்தால் கெட்டுப்போனான் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சி யார்? சாலமோன். அவனுக்கு வந்து அவ்வளவு பணங்கள் வந்தது, பொண்ணு வந்துச்சு, வெள்ளி வந்துச்சு, பரிசு பொருட்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அவன் கர்த்தரை விட்டே விலகி போயிட்டான். சாலமோன் காலத்தில் பாருங்கள், தேவாலயத்தையும் கட்டுனான், அது ஒரு சிறப்பான காரியம். பட் அதே நேரத்தில் சீதோனியருடைய தெய்வத்துக்கும் ஒரு கோயிலை கட்டினான், பாகாலுக்கும் ஒரு கோயிலை கட்டினான், அஸ்தரோத்துக்கும் ஒரு கோயிலை கட்டினான். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் எதால் நிரப்பினான்? விக்கிரகத்தால் நிரப்பினான். நம்ம வீட்டையோ, நம்முடைய குடும்பத்தையோ, நம்முடைய சபையவோ எதால் நிரப்பக்கூடாது? விக்கிரகத்தால் நிரப்பக்கூடாது. நம்ம ரொம்ப வசதியாக இருக்கோம் இல்லைங்கிறதெல்லாம் 2வது மேட்ரு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் எதால் நிரப்பக்கூடாது? விக்கிரகத்தால். இன்றைக்கி பெந்தகோஸ்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெந்தகோஸ்தில் இருக்கிறதான ஈவன் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட எதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்கள், எதுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க? விக்கிரகத்துக்குள்ளே. இன்றைக்கி நகை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மேட்டராக பேசப்படலை. அது ஒரு பெரிய மேட்டராக இன்றைக்கி பேசப்படலை. ஆனால் அடுத்தடுத்த சந்ததியை நம்ம எங்கே இழந்துக்கிட்டு இருக்கோம்னா, தேவனுடைய வல்லமையை இழந்து போயிட்டே இருக்குது. உபதேசங்கள், அந்த உபதேசங்கள் நிறைய காரியங்களில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். பழைய சத்தியங்கள் இன்றைக்கி வந்து போதிக்கப்படுவதில்லை. ஏன்னா இதை சொன்னால் ஜனங்கள் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். சத்தியத்தை சொன்னதுனால் சத்ருவானும் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சத்தியத்தை பேச பேச ஆவியானவருடைய கிரியை கூடுமே ஒழிய என்ன செய்யாது? குறையவே குறையாது. அதாவது இப்போ நமக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, அந்த வெளிச்சம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறோம். அதில் வெளிச்சம் கிடைத்த பிறகு நம்ம விடுதலையாக போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக அதில் நம்ம கடந்து போராட வேண்டிய அவசியம், அது சரி, அது வந்து இப்படித்தான் அப்படின்னெல்லாம் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அதனுடைய வெளிச்சம் தெரிஞ்சிட்டு மைண்டில் வந்து அந்த வெளிச்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து அதன் மேலே உங்களுக்கு நாட்டமே வராது. ஏன்னா அந்த நாட்டத்தை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது யாருன்னா அந்த அபிஷேகம், அந்த தேவன், அந்த கிருபை. அதனால் இன்றைக்கு நம்ம காலப்போக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விக்கிரங்கள் எங்கே நுழைந்து விட்டது? இன்றைக்கி சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. பெந்தகோஸ்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கொண்ட அந்த சத்தியத்தில் நீங்கள் மாறவே மாறாது. எனக்கு இது வரைக்கும் ஒரு 52 வருஷமாக ஆண்டவர் கிருபையாக என்னையை தாங்கி நடத்திட்டார். எதிலெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை. இந்த உபதேச பிழைகளில் எதுலேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும்னோ புகழ் வேணும்னோ நான் நினைக்கல. சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை ஜனங்கள் கேட்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மாறாக நமக்கு இதை பேசினா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அதெல்லாம் இல்லை. ஊழியம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது, அபிஷேகம் இறங்குவதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. அது யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. ஒன்றே ஒன்று, அவருக்கு தகுதியாக அவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆயத்தமாகவும் தகுதியாகவும் நம்ம இருந்தால் நம்மளை விட்டு அபிஷேகம் போகவே போகாது. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வேறு எந்த ஒன்றும் உங்கள்கிட்ட வந்து ஒட்ட முடியாது. நீங்கள் அபிஷேகத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏதுமான எந்த ஒன்றும், பவுல்
பேதுரு, அந்திரேயா, அப்போஸ்தலர்கள், அதற்கு பின்வந்தவர்கள் யார்கிட்டையும் இந்த உலகம் போய் ஒட்ட முடியலை. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்துச்சு. இன்றைக்கி பெந்தகோஸ்துக்குள்ளே வந்து ஏன் மெதுவாக இதெல்லாம் உள்ள நுழையுது? ஏன் நம்ம இதற்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், எதை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம்? அபிஷேகத்தை. ஒரு காலம் தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு கத்த தந்த இந்த அபிஷேகம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியது, ஊழியத்தில் வெற்றி அடையக்கூடியது. உனக்கு என்ன தேவைனாலும் உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து குவிக்கணும் அப்படின்னா அது எதால் செய்ய முடியும்? அபிஷேகத்தால் செய்ய முடியும். ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நீங்கள் நிறைந்திருப்பீர்களானால் பகார் ரதுராக்க சந்தர ரபக்கமரவா இங்கர் ரகனம ஷகுரபிலரதியாம் தர் ரபலத்துரமியா ரபக்கமரமரதியா அந்த ரமண கஸ்ஸலரதியாம் தர் ரபக்கமரமஷியரவா அம்பர் ரபலமனகமா ஆமே லா பகனா மாகிரிதி புரகலரக்கினா கிரியானா சலுரதியானா கபரவா தம்பர் ரபரனம ஷமரபரபரமா. எல்லாரும் ஒரு நிறைவுக்குள்ள பாருங்க. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ரம்பா கனமா சல்லா ரபா தியானமா அபா ரமா நம ஷமா எரிபியானா கமாந்தா ரபௌஷி பாகரமலலபா தியாந்தர ரபௌஷபரபரமா ரப்பரபரமா சங்கபரபரமா ரம்பலமனமா ரகதனனா ரகதனனா ரதகலா லராதியானமா விவரக்கலமரா தியாந்தர ரபௌஷபலபரபியாபரபா ரதியாக்கா உரமா லரிதி ஆனா சலராதி ஆனமா. நல்ல கைதட்டி ஆவில நிரம்புங்க. இந்த இடத்தை விட்டு போகல, நல்ல ஆவியின் நிறைவோடு போகணும். ரபா 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 தததர மர 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 ஹரி ரபா 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 அந்த ரபர ரப ஷபர பரமன அபிரபர ரபௌடர பிலர கபர ரதி அந்தர ரப பாபர மனர அலர தி அந்தர ரத்வர மானர பௌடர பிலாரமா ஆதா தியா தா 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 ஏ பக்கா தியக்கோ நிவக்கமா சேரிக்கமா அந்த லபாரியாரா ஊரி வியக்கமாஸ் தாமா ரியாராக்கஷ் உலக ரியாரமாஸ். தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நமக்கு ஆரம்பம் ஷக்குரவ கந்தல ரபௌஷலரபியா பவரமினரிபி கபரவ ஷந்தர ரபௌடதி கமரவஷ. அடிக்கடி அபிஷேகத்தில் நிரம்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். எந்த நேரத்துலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி, அபிஷேகத்தில் நிரம்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் தான் நான் சொன்னல இந்த பணத்தை நம்ம ஜெயிக்க முடியும். நிறைய பரிசுத்தவான்கள் பணம் வந்த உடனே எதை இழந்துட்டாங்க? அபிஷேகத்தை. பணமும் அபிஷேகம் ஒன்றா இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆவியானவருடைய நடத்துதல் ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் என் வாழ்க்கையில் படித்தது என்னென்னா, நமக்கு காணிக்கைகள் வருதுன்னு வைங்களேன், அல்லது நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், அதில் காணிக்கை கொடுக்குறாங்க. நல்லா லம்சமாக எனக்கு ஊழியங்களில் கூட்டங்களுக்கு நான் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன்னா அந்த பணத்தை உடனே நான் எடுத்து செலவு பண்ண மாட்டேன். ஆவியானவர் அது எதுக்கு கொடுத்தாருங்கிற தெளிவு எனக்கு வர்ற வரைக்கும் அந்த பணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். ஒரு 5000 10,000 20,000 30,000 அப்படி காணிக்கை வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே இருக்கும். சில மாதங்கள் கூட இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு டெம்டேஷன் வரக்கூடாது. பணம் வந்த உடனே செலவழிக்கணுங்கிற சோதனை நமக்கு வரக்கூடாது. பணம் வந்த உடனே ஆண்டவர் எதுக்கு அந்த காணிக்கை தந்திருக்காருங்கிற தெளிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். எதுக்கு கொடுத்துருக்காரு? திடீர்னு ஒரு காணிக்கை தர்றாரு ஆண்டவர், எதுக்காக கொடுக்குறாரு? அது தெளிவில்லாமல் உடனே போய் அதை வாங்கவும் இதை வாங்கவும். பணங்கிறது சும்மா பொருட்களை வாங்கி குமிக்கிறதுக்கு இல்லை. எதை வாங்கி குமிக்கிறதுக்கு இல்லை. ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் இது எனக்கு தேவையா என்று பலமுறை யோசித்து அதுக்கு பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு அதில் ஒரு ஆவியானவருடைய கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லீடிங் இருந்துச்சுன்னா வாங்குங்க. இல்லைன்னா அதை வாங்குறத என்ன செய்யணும், தவிர்த்து விட வேண்டும். அந்த பண விஷயத்தில் நமக்கு ஒரு ஜெயம் எடுக்கலைன்னு வைங்களேன், அப்புறம் அந்த பணமே நம்மளை கவுத்துரும். நிறைய பேர் கவிழ்க்கப்பட்டு போனது கடந்த காலங்களில். எதனால் சொல்லுங்கள்? எதனால்? பணத்தினால தான். பணங்கிறது பெரிய பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் வேணும். ஆனால் பணம் பயங்கரமான ஒரு நெருப்பு, ஒரு தீ.
எங்கள் பாஸ்டியை சொல்லுவாங்க, பணம் அப்படிங்கிறது நல்ல பாம்புக்கு சமானமாங்க. அது பாக்கெட்டில் வைக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், பாம்பு தீண்டுறது மாதிரி பணம் என்ன செய்யும்? தீண்டிடும். அந்த பணத்தை வந்து நம்ம கையாளுறதுக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த அபிஷேகம். ஆனால் யூஸ்வலாக நான் பார்த்தது, கொஞ்சம் பணம் வந்த உடனே மெத்தாப்பு வந்துடுது. இது வந்தது அசட்டை. ஜெபத்தில் அசட்டை, கர்த்தருக்கு பயப்படுறதுல அசட்டை, அபிஷேகத்தில் நிரம்புறதுல அசட்டை. ஒரு நாளும் ஒரு காலத்துலேயும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் வந்து ஒரு மெத்தாப்பா அசால்ட்டாக இருந்துடவே இருக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதே எதுதான்? அபிஷேகம். அபிஷேகத்தில் இங்கே நிரம்பி இருந்தால் எந்த சூழல்லையும் கர்த்தர் உங்களை தாராளமாக நடத்தி கொண்டு போய்வார், இழுத்து கொண்டு போய் கரையில் சேர்த்துடும். ஏன்னா அந்த அபிஷேகம் வந்து நம்மளை விடாது. ஆனால் அபிஷேகத்தை நம்ம இழந்துட்டோம், ஆவியில் நிரம்ப முடியலை. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க ஆவியில் நிரம்ப முடியலை. ஏன்னா ஆவியில் நிரம்பி ஜெபித்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த அப்பியாசம் போயிட்டு. ஆவியில் நிரம்புறது, அந்நிய பாஷை பேசுங்கிறது என்னது? ஒரு அப்பியாசம். அது நீங்கள் நிரம்பிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஆவியும் இல்லாத, அனலும் இல்லாத இன்னொரு ஊழியக்காரன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சா அதோட அபிஷேகத்துக்கு சமாதி கட்டிடுங்க. உங்களுக்கு கூட இருக்கிற ஆள் உங்களை மாதிரியே அபிஷேகத்தில் நிரம்பின ஆளாக இருக்கணும், இல்லை உங்களை விட ஒரு படி தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதில் சஸ்டெயின் பண்ண முடியும், நிற்க முடியும். எல்லாம் நிற்க முடியாது. இப்போ நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பும்போது நடத்துகிற நான் எதுக்கு நிரம்புதான் அப்படின்னா, நீங்கள் நிரம்புறதை விட டபுள் மடங்கு நான் நிரம்புனா தான் எனக்குள்ளே இருக்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். என் பாத்திரம் வெறும் பாத்திரமாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகணும். அப்போ தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகும். இந்த கடைசி காலத்தில் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நமக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், அபிஷேகம் நமக்கு வேணும். அபிஷேகம் தான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணும், இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணும். சபையில் வந்து பணத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம். அது எதனால் அப்படின்னு கேட்டால், தேவன் பணத்தை பற்றி அதிகம் பேசுவதனால தான் சபையும் அதை பேச வேண்டியிருக்கு. தேவன் வந்து அதிகமாக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எதை பற்றி பேசியிருக்காரு? இந்த பணம் காரியங்களை தான் பற்றி பேசியிருக்காரு. அதாவது 38 ஓமைகளில் 16 ஓமைகள் வந்து எதை பற்றினது? பணம், ஆஸ்தி, சொத்து, இவைகளை பற்றினது. 16 ஓமைகள், 38ல் 16 ஓமைகள் எதை பற்றி பேசியிருக்கு? இந்த பணம் பற்றின காரியங்களை, பணம் ஆஸ்தி பற்றி காரியங்களை சொல்லியிருக்கிறது. அடுத்து 25% இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளில் சொத்து மேலாண்மையை குறித்து, அதாவது இந்த லீடர்ஷிப், அதாவது ஸ்டூவர்ட்ஷிப், இதை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்டீவர்ட்ஷிப்னா மேலாண்மை. அப்போ சொத்து மேலாண்மையை குறித்து அவர் எத்தனை %? 25% அவர் பேசியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் வந்து 10ல் ஒரு வசனம் பணத்தை பற்றி பேசியிருக்கு. 4 சுவிசேஷத்துலேயும் 10ல் ஒரு வசனம் எதை பற்றி? பணத்தை பற்றி. அப்போ பணத்துக்கு வேதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் பணத்தையும் விசுவாசத்தையும் கையாளுதல் குறித்து அடிக்கடி வேதத்தில் பேசியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த இரண்டுக்கும் அதிக தொடர்பு உண்டு. பணம் வேணும், பணத்தை கையாள தெரியல அப்படின்னா அந்த பணம் நம்மளை அழிச்சிடும். பணம்னு வரும்பொழுது ஆஸ்தியை நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிடும், அல்லது ஆஸ்தியை வைத்து நம்ம ஆராதிப்போம். நமக்கு வந்து சொத்து, அதனால தான் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து பணம் நிறைய சேர்க்கணும்னு அந்த பணத்திலே ஏங்கியே செத்து போவாங்க. அவங்க வந்து அனுபவிப்பாங்கன்னா அனுபவிக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன இருக்கோ அதை நம்ம நல்லா சாப்பிட்டு எடுத்து அனுபவித்து கடந்து போகணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்காது? அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. மாம்சத்தின் இச்சையில் மயங்குவதற்கு பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. 1-2 நிறைய காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய அன்பையும் பக்தியையும் ஈர்க்கக்கூடியது எது? பணம். இந்த பணம் வந்து தேவனிடத்தில் வைக்கிற அன்பை விட அதிகமாக இந்த பணத்து மேலே நம்ம அன்பு வச்சு இந்த பணம் வந்து அந்த பணத்தின் பக்கம் நம்மளை ஈர்த்துரும். அது எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஆவியின் நிறைவை விட்ட பரிசுத்தவான்கள் எல்லாருமே எதனால் ஈர்க்கப்பட்டு போனார்கள்? பணத்தினால் ஈர்க்கப்பட்டு போனார்கள். பணத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள் அழிவை கண்டார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு பக்தி ஆயிரும், டிவோஷன் ஆயிரும். நமது பக்தியை, அன்பையும் தேவன் விரும்புவதனால்தான்
பணத்தினால் நம்ம சோதிக்கப்பட்டு இழுப்புண்டு போகாதபடிக்கு இந்த பணத்தை பற்றி அதிகமாக, பணம் ஆஸ்தி இதை பற்றி அதிகமாக, அதை கையாளுவதை பற்றி அதிகமாக வேதத்தில் சொல்லி இருக்கிற அந்த போதனையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது நம்மளை இழுத்துட்டு போயிடக்கூடாது. எது? பணம். ஏன்னா மணி ஹேஸ் அ கிரேட் பவர். பணத்துக்கு என்ன உண்டு? ஒரு ஈர்க்கும் வல்லமை உண்டு. பணம்னா எல்லோரும் வாயை பிளந்துருவாங்க. அதனால தான் ஊழியக்காரங்களை பணத்தை கொடுத்து நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. ஊழியக்காரன் ஏமாந்து போகிறதுக்கு காரணமே ஊழியக்காரங்களுக்கு நிறைய பணம் தேவை, நமக்கு தேவை இருக்கிறதுனால நம்மளை ஏமாற்றிடலாங்கிறது சாத்தானுடைய தந்திரம். அது ஊழியக்காரனையை வச்சு ஊழியக்காரனை ஏமாற்றிடுவாங்க. எதுக்கு மட்டும் நம்ம ஈர்க்கப்பட்டு போயிடக்கூடாது? பணம். இந்த பணத்துக்கு நான் பணம் தர்றேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். அதுக்கு தான் இந்த ஊழியக்காரங்க மீட்டிங்கில் வந்து இன்றைக்கி நிறைய கெடுத்து வச்சுருக்கிற ஒரு காரியம். இதை நான் எல்லா இடத்துலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் கொடுக்குறேன் இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஊழியர் கூட்டத்துக்கு போனால் என்ன கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இப்போ ஊழியக்காரங்களை கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு ஊழியர் மீட்டிங்கு போனால் ஏதாவது கிடைக்குமா? என்ன பாஸ்டர் கிடைக்கும்? ஃபோனில் பாஸ்டர் இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னா என்ன பாஸ்டர் கொடுப்பீங்க? வருகிறவர்களுக்கு ஒரு பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார். ஐயா ஒரு சின்ன இது அப்படி போடலாமான்னாரு. தயவு செய்து போடாதீங்க. 5 பேர் வந்தால் கூட போதும். நான் அவங்களுக்கு 2-3 மணி நேரம் பேசுவேன். ஆனால் இந்த பொருள்னால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த உபதேசம் எடுபடாது. அவங்களுக்கு உபதேசமே கொடுக்க முடியாது. நான் வந்து என்ன பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் எப்படி வளர்ந்து வந்தனோ, இப்போ எங்கள் பாசியாட்ட நான் வளர்ந்து வரும்போது எனக்கு எதையுமே அவங்க கொடுத்து என்னையை கெடுக்கலை. என்னுடைய இள வயதில் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நமக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு. ஆனால் அவன் கொடுக்கவே இல்லை. ஆனால் நான் ஆவியில் வளர வளர, வசனத்தில் வளர வளர, விசுவாசத்தில் வளர வளர கொடுக்காதது தான் மேன்மைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை கொடுத்து கெடுத்திருந்தால் இன்றைக்கி நான் இந்த கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்க மாட்டேன். நான் வந்து செலவு பண்ணி நடத்தவும் மாட்டேன். ஏன்னா நான் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்? எனக்கு யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு நானும் கையை பிளந்துக்கிட்டு இருப்பேன், வாயை பிளந்துக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு இருப்பேன். ஊழியக்காரனுடைய வீக்னஸ்ஸே நம்ம ஏதாவது கிடைக்காதான்னு எதிர்பார்க்கிறது தாங்க நம்முடைய வீக்னஸ். நாம் ஒரு ஆளுக்கு கொடுக்கும்படிக்கு கத்த நம்ம கையை நிறைக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். ஐ மஸ்ட் பிளஸ் அதர்ஸ். நான் வந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற இடத்துக்கு நீங்கள் உங்களை கத்தர் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து முயற்சிக்கணும். நம்ம வந்து என்ன கிடைக்கணும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க செயலற்று போனதுக்கு காரணம் இந்த மாதிரி வார்த்தைகள் பிரிண்ட் பண்ணி போட்டதுனால. விருதுநகரில் உங்களுக்கு மத்தியானம் பிரியாணி கொடுக்கப்படும் நோட்டீஸில் போட்டதுனாலேயே ஒரு 3 ஊழியக்காரங்க பயங்கரமாக சண்டை போட்டு, எப்படி நீங்கள் போடலாம், நாங்கள் என்ன பிரியாணிக்கு அளந்தா இருக்கிறோம், நீங்கள் இதை போட்டதுனால நாங்கள் கூட்டத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டாங்க. எதை போட்டதுனால? அப்போ ஊழியக்காரங்களை எவ்வளோ மத்தியானமும் கூட்டத்துக்கு போனால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? பட்டினியாவாக வந்துடுவோம், பட்டினியாவாக அனுப்பிடுவாங்க. அது ஒரு நாள் நடக்காது. ஆனால் ஒரு பிரியாணின உடனே 10 பேர் கூட வந்துடுவாங்களான்னா அப்போ எப்படிப்பட்ட தரங்கட்ட ஊழியர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கணும்? தரம் உள்ளவர்கள், வெரி வெரி குவாலிஃபைட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். எப்படி இருக்கணும்? தரமுள்ள தகுதி வாய்ந்த ஊழியக்காரர்களாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு நாம் உட்பட்டு இதுக்குள்ளே போய் நம்ம அடிமையாக சிக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் இப்படி தான் நம்ம இருப்போம். அதில் சந்தேகமே வேண்டாம். அதுதான் இன்றைக்கி ஊழியக்காரங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு நினச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் அந்த போதகர்களுக்கோ அல்லது தலைவர்களுக்கோ ஒரு வெளிச்சம் இல்லை? அதாவது ஊழியக்காரங்களில் பெரியவன், சின்னவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் எதுவுமே கிடையாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. உங்களை ஒரு நிலைமையில் வச்சுருக்காரு, என்னையும் ஒரு நிலைமையில் வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலைமையில் வச்சுருக்காரு. பட் ஈக்குவலி வி ஆர் ஆனர்ட் அண்ட் வி ஆர் ரெஸ்பெக்டட். நம்ம எல்லாருமே சமத்துவமாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டியது, கணப்படுத்தப்பட வேண்டியது எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அது உங்களுக்கு ஒரு 10 ஆத்துமா இருக்கலாம், ஒருத்தருக்கு 100 ஆத்துமா இருக்கலாம், ஒருவருக்கு ஒரு 200 பேர் இருக்கலாம். தட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். அது எந்த வித்தியாசத்தையும் கொடுக்க போகிறது இல்லை. நாம் எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லார் மேலேயும் அபிஷேகம் இருக்குது, எல்லார் மேலேயும் அழைப்பு இருக்குது, எல்லார் மேலேயும் கிருபை இருக்குது. அவங்க கிருபையில் நின்று அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அதை நம்ம முதல்ல புரியணும். ஒருத்தர் நீங்கள் கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, இப்போ நான் இந்த நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே 1978-80 இருந்தே இந்த ஊழியர்களுக்கு தான் நாங்கள் குட் நியூஸ் மிஷன் வந்து ஊழியர் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்குது. அப்படி நடத்தும்போது 80லேருந்து 2000 வரைக்கும் 5000 பேரை கூப்பிட்டு அங்கே இது நடத்துவோம், ஊழியர் முகாம் நடத்துவோம், லேவியர் முகாம்.
எல்லாரும் வருவாங்க, பெரிய தலைவர்கள் வருவாங்க, சாதாரணமான ஊழியக்காரங்க வருவாங்க. எல்லாரையும் ஒன்று போல் வரவேற்று, ஒன்று போல் கனப்படுத்தி, எல்லாருக்கும் ஒன்று போல் சாப்பாடு கொடுத்து உற்சாகம். அந்த காலத்துலலாம் 80, 85லலாம் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு என்ன கிடையாது? நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. அந்த 5 நாள் மீட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பரான சாப்பாடு. இப்போவும் நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே வந்தது வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆசீர்வதிக்கப்படுறது 2வது, வயிறார ஒரு வருஷத்துக்கு 5 நாள் சாப்பிடலாங்கிறதுக்கு தான் எங்கே வந்தோம்? லேவியர் மாவுக்கு வந்தோம். இப்போவும் அதில் வந்து பங்கெடுத்த சில போதகர்கள் சொல்லுவாங்க, குடும்பமாக நாங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த 5 நாள் தான் அந்த வருஷத்துலேயே எங்களுக்கு என்னது? நல்ல சாப்பாடு. ஒரு போதகர் சொன்னார், முதல்ல பிரியாணிங்கிறத எங்கே தான் சாப்பிட்டோம்? லேவியர் மாவு. ஏன்னா கடைசி நாள் எல்லாருக்கும் பிரியாணி போட்டு தான் அனுப்புவோம். எதுக்காக அப்படின்னா, நாங்கள் எங்கள் மிஷினரிகள்கிட்ட பேசணும், ஊழியக்காரங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நல்ல ஆகாரம் கிடையாது, அதனால் நம்ம வந்து அதிகமான பணம் செலவு பண்ண வேண்டியது எதுக்காக? சாப்பாட்டுக்கு. அதனால் மிஷினரி ஓகே. முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா 2 முட்டை. ஒரு ஊழியக்காரரு முட்டையை எடுத்து வாயில் கடிச்சிக்கிட்டு வெளிநாட்டு பணம் விளையாடுது பார்த்திங்களா, 2 முட்டை. ஒரு முட்டை வாயில் இருக்குது, ஒரு முட்டை கையில் இருக்குது. பக்கத்தில் இருந்த ஊழியக்காரர் சாப்பிட்டுக்கிட்டு எழும்பி நேராக பாசியாட்ட போய் இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாருன உடனே இவங்க நேராக போயிட்டாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, எனக்கு கொழுத்து போயா நான் 2 முட்டை போடுவேன். முட்டையே வாழ்நாளில் பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் ஒரு முட்டைக்கு பதிலாக எத்தனை முட்டை கொடுக்கும்? 2 முட்டை கொடுக்கும். என்னையா இப்படி நீங்கள் பேசுங்க ஐயா, மன்னிச்சுக்கிடுங்கய்யா, தெரியாமல் சொல்லிட்டேன். ஒருத்தர் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதிகமான உணவுகள் கொடுக்காங்க, 2 முட்டை போடுதாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி மிஷினரி தங்கியிருக்கிற ரூமில் கதை வழியே உள்ளே போட்டாங்க. எவ்வளோ அபிஷேகமற்ற ஊழியக்காரங்க பார்த்தீங்க. நான் ஒரு செஷன் முடிஞ்சு அவரை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அவர் உள்ள கதவை திறந்த உடனே அந்த பேப்பர் கிடந்தது, அதை எடுத்தார், தமிழில் எழுதிருச்சு. அதை எடுத்து என்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் ப்ளீஸ் ரீட் அப்படின்னு. நான் உன்னை எதை எடுத்து அவருக்கு இங்கிலீஷில் வாசித்து காட்டினேன். யூ see these servants of God, what they are writing. என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சொன்னேன், this is the type of ministers we have in India. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, திருப்தியான ஒரு சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அந்த பட்ஜெட் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்து, அதாவது ஊழியக்காரருடைய தரத்தை உயர்த்தணும், ஊழியக்காரருடைய தரத்தை உயர்த்தணும். சென்னையில் மோரிசரில் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட இவர் தான், எங்கள் மிஷினரி தான் சொன்னார், நீங்கள் ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் டைனிங் ஹாலுக்கு பந்தலும், டைனிங் ஹாலுக்கு டேபிள் சேருக்கு ஒரு பட்ஜெட் போட்டோம். இப்போ அவங்க அமெரிக்காவிலேருந்து கேட்டாங்க, இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி மாற்றி அமைக்க முடியாதா? கேன் இந்தியன் பாஸ் சிட் டவுன் அண்ட் ஈட் அப்படின்னு கேட்டாங்க. இந்திய போதகர்கள் தரையில் உட்காந்து சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு கேள்விக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ ரூபா செலவழித்து நீ 5 ஸ்டார் ஹோட்டல் தாஜ் கோரமெண்ட்டில் நீ தங்குற, இங்கே கல்யாண மண்டபத்தில் தான் எங்கள் ஊழியக்காரங்க தங்குறாங்க, இதுக்கு இடையில் கீழே உட்காந்து சாப்பிட என்ன விஷயம் இருக்குது? ஒரு டைனிங் டேபிள் போட்டு அதில் உட்காந்து நீட்டாக சாப்பிட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதை முடியாதுன்னு அதுக்குரிய பட்ஜெட்டை சேங்ஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணிட்டோம். முடியாது, நடத்த முடியாது. ஃபஸ்ட் பிஎஸ் சேலத்தில் எடுத்து நடத்தினேன். அதில் யாரும் பங்கு பெற்றீங்களா என்னன்னு தெரியல. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? பொட்டலம் போட்டு கொண்டு வந்து வேனில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த பொட்டலத்தை வரிசையாக நின்று ஜென்டலாக வாங்குறதுக்குரிய பொறுமை. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், ஒரு பொட்டலத்தை 2 பேர் பிச்சா யாருக்குமே கிடைக்காது. அப்படி தான் போச்சு. நிறைய பொட்டலங்கள் வீணாகி கையை நீட்டி முந்தி கிந்தி வாங்கி, அப்போ தான் ஒருத்தர் சேர் மேலே இந்த பாளையங்கோட்டையில் ஒரு மீட்டிங் பாஸ் ராஜேந்திரன் நடத்துகிறாரு. என்ன அழகாக டைனிங் டேபிள் போட்டு பந்தல் போட்டு எவ்வளோ அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு சத்தம் போட்டு போயிட்டார். நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஊழியக்காரங்கள் வந்து தரமற்றவர்கள் அல்ல. ஓங்கி ஆமேன்னு சொல்லுங்கள். ஊழியக்காரர்கள் வந்து யாராக இருந்தாலும் அழைக்கப்பட்டவன் கனத்துக்குரியவன், அபிஷேகம் பெற்றவன் கனத்துக்குரியவன், கனப்படுத்தப்பட வேண்டியவன். அல்லேலூயா. 4 காசு இருக்குங்கிறதுக்கனால அவங்க பெரிய ஆளோ, காசு இல்லைங்கிறதுக்காக சிறு ஆளோ கிடையாது. அந்த ஒரு வேரியேஷன் இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே வந்து தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் கனம் பெற்றவர்கள். ஆமென். ஒருத்தர் மதிக்கிறதுக்கு பழகணும், ஒருத்தர் மதிக்கிறதுக்கு பழகணும். அது இல்லாததுனால தான் இன்றைக்கு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்து ஊழியக்காருடைய தரத்தை குறைத்து கொண்டு வருகிறார்கள். அழைக்கப்படாதவங்க போவாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை.
அழைக்கப்படாதவங்க இந்த மாதிரி உள்ள காரியங்களை போய் ஈடுபடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, வாங்குவாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். அதை செய்யாதீங்க. நம்ம மேலே என்ன இருக்குது? அழைப்பும் அபிஷேகம் இருக்குது. நம்ம 2 பேருக்கு கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் செல்வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதை மாற்றி யோசிங்க. நான் இப்படி வாங்குறதுக்கு பதிலாக நான் இப்படி கொடுக்கணும் ஆண்டவரே. வாங்குகிறதை விட, அதுக்கு தான் பவுல் சொன்னார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே மேலானது அப்படின்னு சொன்னார். அதான் மேன்மை. அப்போ அதை கொடுக்கணும்னு உங்கள் மனசில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் பார்ப்போம். நான் கொடுக்கணும், நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், நான் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் பார்ப்போம். ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கொடுப்பாரு, நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் அப்படி நான் கொடுக்கணும்னு நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? 2 கையை வைத்து கற்றுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, நான் வாங்குகிறவனாக அல்ல, வாங்குகிறவளாக அல்ல, நான் கொடுக்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அந்த கொடுக்கிற அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. கேளுங்க பார்ப்போம். கொடுக்கிற அபிஷேகத்தை கப்பாத்தூரிக்கலாசியாராதரா அம்பர் ரகரமன ரஷ்யானமா. பொருளாதாரத்திலே ஒரு செழிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. கை உயர்த்தி இருக்கிற தேவ மக்களுக்கு கொடுக்கும் தன்மையை கொடுங்க, கொடுக்கும் அபிஷேகத்தை கொடுங்க, கொடுக்கும் கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கக்கர் ரவல ரக்கசியா ஊரவல ரக்க சந்த ரவல கமாசியாரமா. அந்த ரவல கமா வாங்குகிற மென்டாலிட்டி எங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகட்டும். வாங்குகிற மென்டாலிட்டி எங்களை விட்டு எடுக்கப்படட்டும். கொடுக்கிற மென்டாலிட்டி எங்களுக்குள்ள வரட்டும். சேல் பண்ணுங்க ஆண்டவரே. திமரக்கமா give us the power of giving. கொடுக்கும் வல்லமை எங்களுக்கு கொடுங்க. ரீகா லக்கராஷியாரமா அரக்கனமா ஷகுரபால தியாந்தர ரபௌக்கம நமசியாரமா. Thank you Lord, thank you Jesus. உக்க மரியானா கசியானா கந்தர ரபௌஷியாரமா. அந்த ரபலனக்கமா ஷியானமக்கம். அந்த எண்ணத்தை அப்படியே முத்திரிங்க. நல்ல நாள் அந்நிய பாஷையை பேசி நான் கொடுக்கணும், கர்த்தர் என்ன கொடுக்கிறவன் மாத்தணுங்கிற அந்த எண்ணத்தை அப்படியே சீல் பண்ணுங்க. உங்களுக்கு சீல் பண்ணுங்க. let it be sealed. கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணும். கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பாகர மக்க ஷல்லபர்ரதியான ரமக்கரகப சந்தரர பௌடரபிலரி கரபஷ. ஆண்டவரே தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதாவது நம்முடைய தரத்தை நம்ம உயர்த்தணும். ரெண்டாவது, நமக்குள்ள ஒரு கிருபை வேணும். என்ன கிருபை? கொடுக்கிற கிருபை. கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய வேணும்ல, நம்ம கையில் வரணும்ல. நீங்கள் கொடுக்குற மென்டாலிட்டிக்குள்ளே மாறிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார், உங்களுக்கு கையில் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கணுங்கிறது எதிர்பார்ப்பாக போகும், வாங்கணுங்கிற எதிர்பார்ப்பு நம்மளை விட்டு தூர போயிடும். ஆமென், அல்லேலூயா. வாங்கிறது அப்படிங்கிறது அதை நான் தரக்குறைவாக நான் சொல்லலை. சிலர்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட இருக்கு பாஸ்டர் கொடுக்குறாங்க, வாங்குறது என்ன தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக சில மாய தந்திரங்களை யுக்திகளையும் கையாண்டு கூட்டம் வரணுங்கிறதுக்காக அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக செய்கிறது தான் என்னது. நான் சொல்ல அப்படி கொடுக்குறவங்க வீட்டில் போய் கொடுங்க. இந்த பக்கமாக போகும்போது பாச நான் உங்களை பார்க்க வந்தேன், இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு காணிக்கையோ ஒரு பொருளையோ என்ன செய்யுங்க, கொடுங்க. அப்போது அந்த மைண்ட் செட் எப்படி மாறிடும் அப்படின்னா, யார் நமக்கு என்ன கொடுப்பா அப்படிங்கும்போது மனுஷன் மேலேயே கண்ணு போயிடும். யார் மேலே கண்ணு இருக்காது? கர்த்தர் மேலே கண்ணு இருக்காது. நம்ம கண்ணு யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். ஆமென். நீங்கள் ஒரு மனுஷனை எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கர்த்தரை ஏமாற்றிடுவார். நெல்ல ஜபராஜ் ஒரு முறை எங்கள் சர்ச்சில் பேசும்போது சொன்னார், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு. அவர் ஒரு தொழிலதிபர். எப்போ அவருக்கு 5000 10,000 தேவைப்பட்டாலும் உடனே ஒரு ஃபோன் பண்ணுவாராம். டேய் ஒரு 5000 எடுத்து வை, ஒரு 10,000 எடுத்து வை, நான் மாறேன் அப்படின்ட்டு. ஒரு நாள் அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு 10,000 ரூபா வேண்டாம், அவசரமாக வேணும், எடுத்து வை அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, டே என்கிட்ட பணமே இல்லை, பேங்க்லேயும் இல்லை, இங்கே பாரு என் டேபிள்லையும் கிடையாது, கம்ப்ளீட்டாக டே விளையாடாத, எனக்கு இன்றைக்கி அவசரமாக வேணும் அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அங்கே போனால் அவர் சொல்லியிருக்காரு, பணமே இல்லை, இந்த பார்த்துக்கோ, ஒரு டிராயரை திறந்து காட்டிட்டார், பேங்க்கு பேலன்ஸை காட்டிட்டார், பணமே இல்லை. இவர் கோவப்பட்டுட்டு வந்துட்டார், நீ விளையாடாத, எப்போவுமே கொடுக்குறவனியா இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்க அப்படின்ட்டு. அவர் அதாக்கெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம். நம்ம பணம் இல்லை, வெளியே போக முடியாது. ஜெபத்தில் இருக்கையில் கர்த்தர் சொன்னாராம், உன் நிமித்தம் உன் சிநேகிதனை தருத்திரனாக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தையை அப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உன் நிமித்தம் உன் சிநேகிதனை தருத்திரனாக்கினேன். அவர் அப்படி அதிர்ச்சி அடைந்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீ ஏன்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக நீ யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? உன் நண்பன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இன்றைக்கு அவனை நான் தருத்திரனாக்கிறேன். யார் நிமித்தம்? உன் நிமித்தம். அவர் அப்படியே ஜெபத்தில் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டார். ஆண்டவரே என்னை மன்னிங்க, இனி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்க மாட்டேன், நீ உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். சாயங்காலம் ஒரு சிஸ்டர் கதவை தட்டினாங்க. கதவை திறந்து பார்த்தா 10,000 ரூபா கட்டோட
பிரதர், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது நமக்கு தேவை என்னதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் யார்? கர்த்தர். நம்ம மனுஷங்கிட்ட வாங்கி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம மென்டாலிட்டி எப்படி மாறிடும்? மனுஷங்கிட்ட எதிர்பார்த்து இவங்க செய்ய மாட்டாங்களா, அவங்க செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் வந்துடும். நான் சர்ச்சு கட்டும்போது எனக்கு தெரியாத மிஷினரிகள் அல்ல. ஏன்னா என் சின்ன வயசுலேருந்தே நான் மிஷினரிகளோடு தான் இருந்தவன். அப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சு கட்டதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு பாஸ்டையா வந்து அந்த அஸ்திபாரத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, பீமுக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். போய் ஃபோட்டோலாம் கொடுத்தோம். சர்ச் பிரதிஷ்டை முடிகிற வரைக்கும் 5 பைசா அவர் கொடுக்கல. 5 பைசா அவர் கொடுக்கல கடைசி வரைக்கும். ஆனால் கட்டி முடிச்சிச்சு. யாரை எதிர்பார்க்குறோமோ பாருங்கள், நான் வந்து மிஷினரிகளோடவே வளர்ந்தவன். ஆனால் என்னுடைய ஊழியத்தில் மிஷினரியுடைய பணம் கலக்கவே இல்லை. என் ஊழியத்துக்கு என்னுடைய சர்ச்சுக்கு எந்த ஒரு மிஷினரி பணமும் இல்லை. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது நான் தான், அவங்கள கூட்டிகிட்டு போகிறது நான் தான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நான் தான், ஹாலண்டுக்கு போனாலும் அவங்களோட இருக்கிறது நான் தான். ஆனால் நான் ஒரு சர்ச்சுன்னு 2000 கட்டும்போது என் சர்ச்சுக்கு யாரும் என்ன கொடுக்கல, பணமே கொடுக்கல. ஒருவரும் கொடுக்காமலே கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமே. ஆகவே மனுஷனை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏமாந்து போயிடும். நம்ம மனுஷனை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் யாரை எதிர்பார்க்கணும்? கர்த்தர். நம்முடைய மைண்ட் அதில் செட் பண்ணணும், அந்த மைண்ட் செட். அது மாதிரி எப்போவுமே நீங்கள் ஐ எம் எ ரெஸ்பெக்டபிள் மேனா, ஐ எம் எ ரெஸ்பெக்டபிள் சர்வெண்ட் ஆஃப் காடுங்க நினைக்கிறேன். கனத்துக்குரிய ஒரு தேவ மனிதன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பவும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் யார்? ஒரு கனத்துக்குரிய தேவ மனிதன் அப்படின்னு அந்த எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களுடைய பிஹேவியரை அதை மாதிரி மாற்றுங்க, உங்களுடைய நடக்கை அதை மாதிரி மாற்றுங்க. நான் வந்து ஒரு கனத்துக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரன். ஆமென். அல்லேலூயா. காணிக்கை நம்ம வாங்குகிறதுனால சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா தரக்குறைவாக நினைப்பாங்க. அப்படி தரக்குறைவாக நினைக்கிறவங்க கிட்ட காணிக்கையை வாங்கக்கூடாது. ரெஃப்யூஸ் டு ரிசீவ் ஃப்ரம் தேம். அவங்கக்கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது? லேசாக கூட மனசில் ஒரு அற்பத்தனமான எண்ணம் இருக்குது அப்படின்னா காணிக்கை வாங்கவே கூடாது. காணிக்கை கொடுக்குறவங்க காணிக்கை வாங்குறதும் கொடுக்குறதும் பயபக்திக்குரிய ஒரு விஷயங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் பாஸ்டையாவுக்கெல்லாம் நான் கொண்டு காணிக்கை கொடுக்கும்போது முன்னால் போய் அப்படியே முழங்கால் போட்டுருவேன். முழங்கால் போட்டு தான் நீட்டுவேன். நான் அவங்ககிட்டலாம் சாமானியமாக காணிக்கை கொடுத்துக்கிட முடியாது. உடனே நம்ம போன உடனே அதுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு சரி போகணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ காணிக்கையை நம்ம கொடுக்குறதுல என்ன இருக்கணும்? அப்போ உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா காணிக்கை கொடுக்குறவங்க அசால்ட்டாக வந்து உங்களை மதிக்காமல் இருக்காங்கன்னா ₹1,00,000 கொடுத்தாலும் சரி வேண்டாம். ஒரு ஆள்கிட்ட வேண்டாம்னு சொல்லி பாருங்கள், அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க இருதயத்தில் நீங்கள் இடம் பெற்றுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், காணிக்கையை வச்சு ஊழியக்காரனை அப்படியே பாக்கெட்டில் தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிற காலம் இது. காணிக்கைன்னா ஊழியக்காரன் என்ன செய்வான்? ஆண் வாயை பிளந்துட்டு வந்துடுவாங்க. பட்டினியாக கிடந்தாலும் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த காகத்தை அனுப்புறதுக்கு கத்திருக்க முடியும். அதே மாதிரி எலியாவை எதனா யாரை கொண்டு போஷித்தார்? சாரிபாத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பணக்கார வீட்டுக்காக கத்தர் அனுப்புனார்? ஒரு விதவை, ஏழை விதவை. ஒரு பிடி மாவு தான் இருக்குது, அதை சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் சாகணும்னு இருக்கிறா. 2 விறகு பொறுக்க வந்திருக்கா. அவள்கிட்ட தான் தீர்க்கதரிசி அனுப்பி நீ முதல்ல எனக்கு இருக்கிறத கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அந்த அடையை அவர் சாப்பிட்ட பிறகு அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் அவருடைய பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குப்பையிலே. அப்போ இருக்கிறத கத்திற்கு கொடுத்தா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது? ஹவு டு ஃப்ளரிஷ்? எப்படி நம்ம ஃப்ளரிஷ் ஆகிறது ஃபைனான்ஸில்? இந்த தேவ நடத்துதல் வரும்போது இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்குரிய மனப்பாங்கு வந்தால் செழிப்பு வந்துடும். இவ்வளோதான் ஏன் இருக்குது. நேற்றைக்கு திருச்சியில் ஒரு 2-3 மாதமாக என்கிட்ட ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு பாஸ்டர். எனக்கு அதை செய்ய முடியாமலே இருந்துச்சு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே தீர்மானித்து இந்த மாதம் அவருக்கு ஒரு ₹1000 காணிக்க கொடுக்கணும்னு எடுத்து என் பேக்கில் நான் வச்சுக்கிட்டேன் சைடில். கூட்டத்தில் பார்த்தேன், அவரை காணோம். அவர் வந்து வழக்கமாக வெள்ளைச்சட்டை போடுவார், அவர் பச்சை சட்டை போட்டு வந்திருக்காரு. எனக்கு அடையாளம் தெரியலை. இப்போ நேற்றுக்கு ஒருத்தர் இந்த ஜப்பான் ஊழியத்தை பற்றி கேள்வி கேட்ட உடனே நான் அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த சாட்சியை சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவங்க கையில் ஒரு ₹100 இருந்ததை கொண்டு வந்து அந்த ஊழியத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்க்குறேன், இவர் ஒரு ₹100 கொண்டு வந்து ஐயா அந்த ஜப்பான் ஊழியத்துக்கு வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டவர், எனக்கு தெரியும். எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தால அதை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன்.
எனக்கு என்னைய தொட்டது என்ன அப்படின்னா, அவரே பல தேவையில் இருக்கிறாரு. ஆனால் அவர் கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? அதாங்க நம்ம ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத கர்த்தர் கொடுக்கணுங்கிற மென்டாலிட்டி நமக்கு வரணும். இருக்கிறத எடுத்து கொடுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை செழிப்பாக்கிடுவார். புரியுதா? நான் இப்போது ஒரு சில கேள்விக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இதை அடுத்த மாதத்தில் நான் இதை உங்களுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃபைனான்ஸில் வந்து நிதி நிலைமைகளில், பொருளாதாரத்தில் எப்போவுமே நமக்கு ஒரு போராட்டமும் ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்கிறத எல்லோரும் உணர்றோம். அப்படி தானே? ஏன் நமக்கு வந்து அப்படி ஒரு போராட்டம், அப்படி ஏன் இந்த பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது அப்படி சொன்னால், இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு மட்டுமல்ல, ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலிருந்து என்ன இருக்குது? இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆல்வேஸ் தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள். அடுத்து இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முழு திருப்தி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் எதிர்பார்க்கல. எனக்கு அப்பப்போ அன்னன்னைக்கு கர்த்தர் என்னை ஊழியத்தில் நடத்துகிறாரா, சந்தோஷம். அதையே நான் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கிறதா நான் நினைப்பேன். ஆனால் எப்பவும் நமக்குள்ள ஒரு நிறைவு வரும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ, எப்படி நடத்தணுமோ அதை அழகாக உங்களுக்கு நடத்துகிறாரா, அதுதான் உங்களுக்கு நிறைவு. அதில் பி சாட்டிஸ்ஃபைட். அதில் நீங்கள் திருப்தியாகி முன்னேறி போங்க. ஓவர்ஃப்ளோ ஆகி என்கிட்ட இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஒரு செல்வ செருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது கிறிஸ்தவ ஊழியத்தில் ஒரு நாள் என்ன செய்யாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் நீங்கள் படித்து பாருங்கள். பவுல் வாழ்க்கை, பேதுரு வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இயேசுவின் வாழ்க்கையை படித்து பாருங்கள். அதில் வந்து ஒரு ஃப்ளரிஷிங், ஒரு செழிப்பு வந்து என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. செழிப்பு உபதேசம். இந்த செழிப்பு உபதேசம்னு ஒரு அட்ராக்ஷன், ஒரு இதை துருபதேசத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஊழியத்திலேயானாலும் சரி, பொருளாதாரத்தினாலும் நமக்கு என்ன இல்லை? செழிப்பு இல்லை. செழிப்புங்கிறது இருக்காது. ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் இதற்கு குறைவுபட்டேன் அப்படிங்க சொல்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை, குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் நடத்துவார். அந்த டெர்மினாலஜி வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நாட் ஃப்ளரிஷிங், செழிப்பாகிறதல்ல, குறைவுபடாமல் நடத்தப்படுவது. ஆமென். அடுத்து இப்போது இப்படிப்பட்ட ஒரு, அதாவது பணம் அப்படின்னு வரும்போது நம்முடைய நடக்கை, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருந்தாலும் இல்லாட்டிலும் பிலிப்பியரில் சொல்கிறார் பாருங்க, நான் வந்து எல்லா நிலைமையிலும் குறைவுபட்டாலும் நிறைவு இருந்தாலும் நான் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன்? மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அதை நாம் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு அந்த திருப்திங்கிறது ஒன்று வரும். அதை நான் அடுத்த மாதம் உங்களுக்கு அதை நான் விளக்கி நான் சொல்கிறேன். பணத்தை பொறுத்த அளவில் உங்களுக்குள்ள ஒரு திருப்தியான ஆட்டிடியூடு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னால், எப்போவும் நீங்கள் சோகமாகவே தான் இருப்பீங்க. அதுக்கு சந்திக்கப்படலை, இதுக்கு சந்திக்கப்படலை, இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே தான் நம்ம இருப்போமே ஒழிய, ஒரு நாள் நமக்கு என்ன வராது? திருப்தி வரவே வராது. அந்த திருப்தியை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டாதான் பவுல் சொல்லார், நான் குறைவுபட்டேன். எனக்கு பவுலுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டதையெல்லாம் அவர் எழுதி அந்த நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்க. அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் குறைவுபட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன வந்தது? எப்போவுமே நம்ம வந்து எப்பவும் பீத்தத்தான் நினைப்போம். நம்முடைய குறைய சொல்கிறதுக்கு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஒன்றுங்கிறதுக்குள்ளே 9ன்னு அடிச்சு விடுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் பவுல் அப்படி இல்லை. நான் என்ன செய்தேன்? குறைவுபட்டேன். என்னுடைய குறைவில் கர்த்தர் என்னை நடத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 8 கோடி சொத்துள்ள மனுஷன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவருக்கு இருந்த சொத்து. 8 கோடி சொத்தையும் அப்படி தூக்கி தூர போட்டுட்டு வந்தவர் திரும்ப அதை எட்டியே பார்க்கல. எருசலேமில் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு அவங்க அப்பா அவருக்கு ஒரு வீடை எடுத்து கொடுத்து அவங்க அம்மாவையும் துணைக்கு வச்சு படிக்க வச்சார். அவ்வளோ பெரிய பணக்காரன் யார்? பவுல். ஆனால் அவர் சொன்னார், நான் குறைவுபட்டேன். அப்போ ஊழியத்தில் என்ன இருக்கும்? குறைவு இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் டுவர்ட்ஸ் மணி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். திருப்தியாக நாம் அதில் டிஸ்கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது, அதிருப்தியாக இருக்கக்கூடாது. திருப்தி கர்த்தர் எப்படி தந்திருக்கிறாரு, என்ன நடத்துகிறாருங்கிறதுல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு திருப்தி இருக்கணும். அப்புறம்
ஃபைனான்ஸில் வந்து நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது அப்படின்னா, நிலம் பார்த்து விதைத்தீர்கள் என்று சொன்னால் அறுத்து கொண்டே இருக்கலாம். நிலம் பார்த்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100மாக என்ன கொடுத்தது? பலன் கொடுத்தது. ஊழியக்காரங்க முதல்ல வந்து தசமபாகத்தில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்குரிய வழி என்னென்னா, எதில் உண்மையாக இருங்க? தசமம். 2வது காணிக்கை. 3வது மிஷனரி காணிக்கை. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு வந்து எவ்வளவுங்கிறதே மேட்டரே கிடையாது. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்கணும். தசமபாகம் கரெக்டாக கொடுத்துருக்கணும், காணிக்கை கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்? மிஷனரி காணிக்கை கொடுக்கணும். இப்போ ஊழியங்களுக்கு தேவைப்படும் போது ஜனங்கள் கொடுக்கும்போது நம்மளும் ஒரு பங்கு கொடுக்கணும். அது நிறையவோ குறையவோ அது மேட்ரு கிடையாது. அப்படி நம்ம செய்து விதைக்கத்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அறுவடை கிடைக்கும். விதைக்காமல் நீங்கள் அறுவடை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனான்ஸில் நடக்கவே நடக்காது. விதைங்க. நீங்கள் விதைக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம விதைக்காமல் நம்ம வந்து அறுவடை செய்யணும்னு முயற்சி பண்ணால் அதில் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னா அதிகமாக கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம அந்த விதவை வந்து பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? கொடுக்கறது மட்டும் இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணா. முதல்ல வந்து நீ எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே சரின்ட்டு போய் சுட்டுட்டு வந்து கொடுத்தா. அவள் வந்து சுட்டுட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அங்கே பானையில் மாவு. நீங்கள் உங்கள் விசுவாசிகளுக்குமே இந்த பிரின்சிபலை நீங்கள் டீச் பண்ணுங்கள். இருக்கிறத முதல்ல கொடு, கர்த்தர் உன் பானையை நிறைப்பார். அவள் வந்து முதல்ல ஒரு அடையை சுட்டு கொண்டு வந்து தீர்க்கதரிசி கொடுத்துட்டு வீட்டில் போய் பார்க்குறா, திரும்பவும் அங்கே மாவு இருக்குது. அதை எடுத்து அவன் மகனுக்கும் அவளுக்கும் ஒரு அடையை சுட்டுட்டு திரும்ப பார்க்க திரும்பவும் அங்கே இருக்குது. அப்போ எடுக்க என்ன செய்யலை? குறையலை. அந்த பஞ்சகாலம் முழுவதுலையும் அப்படி தான் ஆண்டவர் நடத்தினார். இன்னொரு தீர்க்கதரிசியுடைய மனைவி பக்கத்தில் இருந்த குடங்களெல்லாம் வாங்கி கொண்டு வந்து என்ன செய்தான்? எண்ணெய் என்பது செழிப்பு. எண்ணெய் என்பது என்னது? ஒரு தேசத்தினுடைய செழிப்பு எதெல்லாம் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் ஒன்று திராட்சை ரசம், இன்னொன்று எண்ணெய், 3வது தானியம். தீஸ் ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, த நேஷன். தேசத்தினுடைய செழிப்பு அப்படின்னு சொன்னால் எது? திராட்சை ரசம், ஒலிவ எண்ணெய், தானியம். இந்த 3ம் அந்த தேசத்தில் குறைபடக்கூடாது. இந்த 3ம் தான் என்னது? ஆசீர்வாதம், தேசத்தினுடைய ஆசீர்வாதம். அப்போ நம்ம வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்கள். அடுத்து சேவிங் பண்ணலாமா வேண்டாமா? சேவ் பண்ணலாமா? நீங்கள் ஒரு வேளை சொல்லுவீங்க, அன்னாட குடும்பம் நடத்துறதுக்கே சங்கடமாக இருக்குது, இதில் சேவிங் வேறையான்னு நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள், 10 ரூபா கிடைச்சா 8 ரூபா 9 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு 1 ரூபாயை சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம். இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து என்ன எடுத்தார்? எத்தனை கூட நிறைய? அப்படின்னா என்ன? அதில் வந்து முழு பீஸ் ஒன்றுமே கிடையாது. அந்த மீதி எடுத்தாங்கல்ல, அந்த மீதி எடுத்தது என்னது? துணிக்கைகளுங்க. அப்போ நீங்கள் சேர்க்கறதுனா எப்படி சேர்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி நீங்கள் சரி இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், வண்டியில் போனால் பெட்ரோல் ஆகும், சரி டக்குன்னு ஒரு பஸ்ஸில் போயிட்டு ஓடியாந்துடும். அதில் நமக்கு வந்து ஒரு 30 ரூபாயில் போயிட்டு வந்துடலாம். 1 லிட்டர் பெட்ரோல் வேணும் 100 ரூபா, அதில் 70 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறோம். இப்போ நான் இருக்கிறதுக்கும் எங்கள் மிஷன் ஆஃபீஸுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு 40 கிலோமீட்டர் ஆகும். நான் பாளையங்கோட்டைக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலையில் உட்காந்து பிளான் பண்ணுவேன், எனக்கு போகிற வழியில் என்னெல்லாம் வேலை இருக்குது. ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து அதில் நான் எழுதி ஸ்டீரிங்கில் ஒட்டிடுவேன். நான் போகும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும், அல்லது டைமில் வரும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். நான் வீட்டுக்கு வந்து காரை விட்ட பிறகு திரும்ப என்ன எடுக்கக்கூடாது? காரை எடுக்கக்கூடாது. திரும்ப நான் ஒரு தடவை ஒரு வேலைக்காக போயிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? பெட்ரோல் செலவாகும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் என்ன 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 படுத்தணும்? மிச்சப்படுத்தணும். ஒவ்வொன்றிலையும் மிச்சப்படுத்தணும். அப்படி நம்ம ஒவ்வொன்றிலையும் நீங்கள் மிச்சப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து சேமிக்கலாம். அதில் ஒரு 50 ரூபா வருது, ஒரு ஆடி போடுங்க. பொம்பளை பிள்ளை இருக்கா, உடனே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா பிறந்த உடனே எல்லோரும் வந்து என்ன கொடுப்பாங்க? ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, காசு கொடுப்பாங்க. அதை அவ்வளோத்தையும் வாங்கி நம்ம செலவாகக்கூடாது. அது ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபா சேர்ந்தா அந்த பிள்ளை பேரில் அதை டெபாசிட் பண்ணி வைக்கணும். எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்க? நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? வெரி குட். முஸ்லீம்ஸ் அப்படி பண்ணுவாங்க.
குழந்தை பிறந்த உடனே பிள்ளைய பார்க்க வருவாங்க பாருங்கள். அப்போ சிலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, சிலர் 50, 100, 1000ன்னு கொடுப்பாங்க. அந்த பணத்தை முழுதும் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு அந்த பிள்ளை பேர்லேயே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிக்குவாங்க. எப்போ பின்னால் படிப்புக்கு, கல்யாணத்துக்கு அதாகும். என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். சேமிப்புன்னா நம்ம எல்லாம் நிறைய வரட்டும், அதுக்கப்புறம் மிச்சமான பிறகு ஒரு நாள் அப்படியெல்லாம் வராது, மிச்சம் வராது. ஒவ்வொரு துணிக்கையும் மிச்சப்படுத்த பாருங்கள். அப்படி மிச்சப்படுத்தினாலே எத்தனை கூட நிறைய எடுக்கலாம்? 12 கூட நிறைய எடுக்கலாம். நான் 1983 ஹாலண்டுக்கு போயிருக்கும்போது 3 மாதம் அங்கே இருந்தோம், நானும் எங்கள் பாஸ்டர் ஐயாவும். அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட நிறைய தேசங்களில் சப்போர்ட் பண்ணுற ஒரு மிஷினரி. அவர் நல்ல வயசு, அப்போவுமே நல்ல வயசு, போஸ்வெல்ட். அவங்க வீட்டில் தங்கி இருக்கும்போது ஒரு நைட்டில் இவ்வளோ சாதம் நைட்டில் மிஞ்சிட்டு, அதுக்கு மேலே எங்களுக்கு சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப ரைஸ் எடுக்க மாட்டாங்க. எங்களுக்காக அங்கே பாக்கெட்டில் இருக்கும், அப்படியே குக்கரில் வச்சு ஒரு சிசரையும் பக்கத்தில் வச்சுருவாங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை தட்டிக்கிட வேண்டியது. இந்த இவ்வளவு சாதம் மிஞ்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு எளிமையாக எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். மறுநாள் திரும்ப சாயங்காலம் டின்னருக்கு போய் உட்கார்றோம் 6 மணிக்கு. இவ்வளோ பெரிய கண்ணாடி பவுலில், ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் அந்த சாதத்தை சூடு பண்ணிங்க வச்சுருக்காங்க. பாஸ் என்னை பார்த்த உடனே தோளில் ஒரு தட்டு தட்டினேன். இவங்க பொழப்பாங்களா, நம்ம பொழப்போம்? இவ்வளவு சாதம் மிஞ்சினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெண்கள் சொல்லுங்கள் பாப்பா, என்ன பண்ணுவீங்க? அப்படி வலித்து வாசலில் நின்று அப்படி எரிஞ்சிடும். கோழிக்கோ நாய்க்கோ பூனைக்கோ போட்டு. எனக்கு இன்னும் மறக்க முடியலங்க. இது நடந்தது எப்போ? 1983. இன்னும் அந்த சின்ன ஒரு கண்ணாடி பவுலில் நாங்கள் போய் உட்கார்ந்த உடனே அதை பார்த்த உடனே 2 பேரும் சிரிச்சிட்டு அதைத்தான் எடுத்து முதல்ல தட்டினோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சிக்கனமாக இருந்ததுனால தான் அவங்க பல தேசங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுது. அவருக்கு ஒரு சொந்த கார் கிடையாது. ஒரு காலமே கொஞ்சம் இப்படி தான் நடப்பார். பழுத்த பழம். அவர்கிட்ட கேட்டேன், பிரபோ சொல்லு, ஒய் கான் யூ ஹேவ் அ கார்? அப்படி ஒரு கார் ஏன் நீங்கள் வைக்கக்கூடாது? நோ தட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர். அது வந்து ரொம்ப செலவு பிடிச்சது. காருக்கு மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டணும், அப்புறம் ஒரு டிரைவரை போடணும். அதெல்லாம் வேண்டாம். ட்ராம்லையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் தான் பிரயாணம் பண்ணார். எங்களையும் அப்படி தான் கூட்டிகிட்டு போனார். என்னென்ன வழிகளில் எல்லாம் மிச்சப்படுத்தணுமோ அதை நம்ம இங்கே மிச்சப்படுத்துனீங்கன்னா அந்த மிச்சப்படுத்தினதை என்ன செய்யுங்க? சேமிப்பேன். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் சேமிக்கணும்னு மனசு வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன செலவுகளை குறைங்க. அந்த செலவுகளை குறைக்கும் போது வருகிற மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மிச்சத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? சேவ் பண்ணுங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு அது நமக்கு வந்து வைக்க முடியும். இல்லைன்னா சேவ் பண்ண முடியாது. நிறைய வரும், என்னைக்கு நிறைய வர, என்னைக்கு நம்ம சேவ் பண்ண. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. பெண்கள் 30 நாளைக்கு நீங்கள் ஜாமான்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் திறமையினால் அது ஒரு 33 நாள் 35 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சிக்கனம் பண்ணணும். சிக்கனமாக எனக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான். எங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து எவ்வளவு செலவு பண்ணுறோம்? ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான். அதுக்கு மேலே செலவழிக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் பாட்டில் நிறைய ஊற்றிடுவீங்கள்ல, ஏன்? அதில் தான் ருசி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் சீக்கிரம் கொலாஸ்ட்ரல் வந்து பிரச்சனையாகுது. ஒவ்வொன்றையும் இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு, இப்போ நாங்கள் வந்து 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் நான் வந்து, நான் அங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கே 400 கிலோமீட்டர், அப்புறம் அங்கேருந்து இங்கே இப்போ நான் திரும்பி இப்போ 1155 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர் ஆயிரும். எனக்கு செலவு என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டுட்டு போகிற எனக்கு என்ன செலவாகும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், ஒரு யூகத்தில் சொல்லுங்களேன். எவ்வளவு? நீங்கள் காருக்குரியது, பெட்ரோல் அதெல்லாம் சொல்லாதீங்க. என்னுடைய பர்சனல் செலவு எனக்கு 1 பைசா கூட செலவு இருக்காது. ஏன்னா நான் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன். ஏற்கனவே நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து வரும்போது தான் இடையில உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் வச்சு இவங்க 2 பேரும் டீ குடிக்கும்போது எனக்கு ஒரு சுக்கு காப்பி வாங்கி கொடுத்தாங்க. அதிகபட்சம் நான் மேக்ஸிமம் குடிக்கிறது ஒரு சுக்கு காப்பி தான். இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு போய் எந்த ஒன்றையும் வாங்கி சாப்பிட மாட்டேன், எந்த ஒரு இதையும் இது பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் குடித்தா ஒரு சுக்கு காப்பியோட வீடு போய் சேர்ந்துடும். உங்களை நான் அப்படி இருக்க சொல்லலை.
ஏன்னா உங்களுக்கு 4 டீ குடித்தா தான் வண்டி ஓடும். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு டீ காஃபிக்காக, ஏன்னா நான் டீ எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தேன் மூணாரில். நான் காலேஜுக்கு போயிட்டு வந்த உடனே டீ போட்டு வைக்கலைன்னு எங்கள் அக்காட்ட சண்டை போட்டு மீட்டிங்கு போனேன். அங்கே எங்கள் பாச பிரசங்கம் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாமல் இடையில ஒரு டீக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு ஒரு பிரசங்கம். அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, திடீர்னு அப்படி சொல்லிவிட்டு அடுத்து பாயிண்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல இனிமேல் என் லைஃப்பில் நான் என்ன குடிக்க மாட்டேன். இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னா 83 ஹாலண்டுக்கு போகிறேன். அங்கே குளிர்னா கொன்று எடுத்துரும். அடிக்கடி என்ன குடிக்கணும்? டீ குடிக்கணும். நான் போன உடனே என்கிட்ட கேட்காங்க, டியூ வாண்ட் காஃபி ஆர் டீ? நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி டீ. ஹவ் ஆர் யூ கோயிங் டு சர்வைவ்? இந்த 3 மாதம் இருக்கணும், எப்படி சார் நீ உயிரோடு இருக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஐ வில் மேனேஜ். அப்படி தான் இருந்தோம். 2 தடவை ஹாலண்டு போய் 3 மாதம் இருந்தோம். இஸ்ரேலில் 15 நாள் இருந்தோம். இது வரைக்கும் எங்கேயும் போய் என்ன செய்யறதில்ல, குடிக்கிறதில்ல. ஏன்னா அன்றைக்கி அதை விட்டாச்சு. அதுக்கு நான் ஒரு அடிமையாக விரும்பலை. எதுக்கு? இந்த டீ காஃபிக்கு நான் ஒரு அடிமையாக விரும்பலை. சாது யேசுதாஸ், கிருபாசன ஃபவுண்டர், காலையில் ஜெபத்துக்கு வந்து அவர் உட்காரும்போது அவர் சிஷ்ய பிள்ளைகிட்ட சொல்லுவார், டேய் ஒரு டீ வாங்கிட்டு வாடா அப்படிம்பார். டீ வாங்கி கொண்டு வந்து அப்படி முன்னால் வச்ச உடனே அவர் பார்ப்பார். சாயங்காலம் அவர் எழும்பி போகிறவர் எல்லாம் வருவாங்க, பேசுவார், ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் அந்த டீ அவர் குடிக்க மாட்டார். அந்த சிசிய பிள்ளைக்கு ஒரு நாள் பெரிய சோதனை ஆகிட்டு, என்னடா சாது டெய்லி ஒரு டீயை வாங்கிட்டு வர சொல்கிறார், அது அப்படி இருக்க சாயங்காலம் போகும்போது எடுத்து கொட்டிடுடா அப்படிங்காரு. என்னத்துக்கு? ஒரு நாள் மெதுவாக கேட்கலான்ட்டு, ஐயா என்னடா டெய்லி ஒரு டீ வாங்கி வச்சு அது வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் அதை வாங்க சொல்லாமலே இருக்கலாம்ல, அது எதுக்கு வாங்கி இப்படியே வச்சுருக்கீங்க? அதான் என் மாம்சத்தை நான் ஜெயிக்கண்டா, வந்து உட்கார்ந்த உடனே டீ குடிக்கணும் போல் எண்ணம் வருது, சரி வாங்கிட்டு வா. எண்ணெய் வந்த உடனே டீ குடிச்சிடலாமான்னு அடுத்த மனசு பேசுது, இன்றைக்கி இதை குடிக்கப்படாது, ஜெயிக்கணும். அந்த டீயை பார்த்துக்கிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சாயங்காலம் எடுத்து கொட்டு. டீ வேஸ்ட்டானா ஒன்றும் இல்லைடா, நான் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுடா. அப்போ எந்தெந்த விதங்களிலெல்லாம் அவங்க அந்த மாம்சத்தை ஜெயிச்சாங்கன்னு பாருங்கள். நான் அதை டீ குடிக்காத காரணம் தான், சண்டை போட்டதுனால கர்த்தர் பேசினார். அன்னைக்கு கூட நான் விட்டேன், ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி என் லைஃப்பில் நான் என்ன செய்ய மாட்டேன், டீ காஃபி குடிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். அதை இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். வாழ்க்கையில் மிஷினரிகள் எல்லாம் வந்து நிறைய தேசங்களுக்கும் ஊழியங்களுக்கும் உதவி செய்கிறது வச்சுக்கிட்டு யாரும் செய்யலை. அல்லது அப்படி அவங்கெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்களும் கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி அதை அனுப்புகிறாங்க தெரியுமா? அவங்க சாப்பாட்டில் கொஞ்சத்தை மிச்சம் பிடிச்சி தான் அனுப்புகிறாங்க, இல்லையா? ஓவர் டைமுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஜான் ஒரு பிரதர் ஹாலண்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு மணியை பார்த்தாரு, பாஸ்டர் ஐ எம் சாரி, ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஒர்க். இப்போ தான் ஏன் ஒர்க்கிலேருந்து வந்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஓவர் டைம். இந்த ஓவர் டைம் நான் பார்த்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்து தான் அந்த பணத்தை எடுத்து எங்கே அனுப்புகிறேன், இந்தியாவுக்கு அனுப்புகிறேன். நான் அதிர்ந்து போயிட்டேன். தியாகம் பண்ணி தாங்க கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து சேவிங் பண்ணணுன்னா எப்படி பண்ணுங்க? தியாகம் பண்ணி சேவ் பண்ணுங்கள். செலவு கொஞ்சம் குறைங்க, எதில் குறைக்க முடியுமோ அதில் கொஞ்சம் குறைங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்க. இதெல்லாத்தையும் கீப் இட் இன் மைண்ட், மண்டையில் கொண்டு வந்து போடுங்க. வீணான செலவுகளை நான் தவிர்க்கணும், இந்த செலவுகள் எனக்கு வேண்டாம் என்று எதை தவிர்க்கணுமோ அதை தவிருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் போய் கஞ்சாமட்டித்தனம் பண்ணிடாதீங்க, உடம்பு போயிடும். நான் உங்களுக்கு வர்ற நாட்களில் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உடலை வந்து நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஊழியமே செய்ய முடியாது. நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து அலைகிறேன், 5 நாளும் 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிறேன், ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கீப் மை பாடி. அனாவசியம் நீங்கள் என்ன தந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்குன்னு உரியதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். என்னுடைய உடல் சீரழிந்து போவதற்குரிய எந்த ஒரு ஆகாரத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், எவ்வளவு கம்பல் பண்ணாலும் சரி நான் தொட மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் 3 மணி நேரம் முதல்ல நிற்கவே முடியாது. 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நிற்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம தளர்ந்துருவோம். ஆகாரத்தில் கரெக்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஆகாரத்தில் கரெக்ட் பண்ணாலே நீங்கள் நிறைய மிச்சம் பிடிக்கலாம். அந்த மிச்சத்தை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன இருக்கணும்? சேவிங். 2 சேவிங் இருக்குது, லாங் டேர்ம் சேவிங், ஷார்ட் டேர்ம் சேவிங். நீண்ட கால சேமிப்பு, குறுகிய கால சேமிப்பு. குறுகிய கால சேமிப்பு என்பது திடீரென்று ஒரு அவசரத்துக்கு நமக்கு பணம் தேவை. யாருக்கிட்டையும் போய் நம்ம கையை நீட்டிகிட்டு இருக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம கொஞ்சம் சிறுக கொஞ்சம் சேர்த்து வச்சு, பெண்கள்னால் உங்களுடைய சிறுவாடு காசுன்னு சொல்லுவாங்கள்ல, கடுகு டப்பா, சீரக டப்பா, கொத்தமல்லி டப்பாவுக்குள்ளே என்ன செய்யுங்க, ஒரு
அந்த காலத்துலலாம் 50 பைசா 10 பைசான்னு போட்டு எடுத்து திடீர்னு அவசரத்துக்கு ஒரு செலவு அப்படின்னா அதுக்குள்ளே போய் கையை விட்டால் போதும், ஒரு 2 ரூபா வந்துடும், 5 ரூபா வந்துடும். அதை மாதிரி பெண்கள் என்ன செய்யணும்? சேமிக்கணும். உங்கள் கையில் கொடுக்குற பணத்தில், வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற பணத்தில், காய்கறி வாங்குறதுக்குன்னு கொடுக்குற பணத்தில் என்ன செய்யுங்க? ஒரு சின்ன போர்ஷன். அதான் நான் சொன்னேன், சிறு சிறு துணிக்கைகளை அவர்கள் வேஸ்ட் பண்ணலை. அந்த சிறு துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கி தலையில் வச்சார். அப்படின்னு என்ன? ஒவ்வொரு அப்போஸ்தலனும் என்ன செய்யணும்? வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேமிக்கணும், அதை எடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தணும். யூரோப்பில் நான் பார்த்த காரியம் என்னென்னா, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல துணிமணிகள் இருக்குது பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கிளியெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு நாள் எங்கள் மிஷினரி ஒரு வீட்டுக்கு நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம், போயிருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜர்க்கின்னு, ட்ரௌசரு, ஷர்ட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில் வச்சு கொடுத்தாங்க. நமக்கு வந்து பழைய துணி வாங்குறதுல வந்து நமக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம அதை ரொம்ப மதிப்பு குறைவாக நினைப்போம். அப்போது பாசையன் பக்கத்துலேருந்து என்னை தட்டிக்கிட்டு, என்ன அவர் இங்கே வந்து பெரிய ஸ்பீக்கர், யார் இப்போ பெனானிகிராஃப் வந்து பெரிய ஸ்பீக்கர், 10 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்து பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் 5 நாளும் பிரசங்கம் பண்ணிட்டு போகிற பெரிய மிஷினரி. அவர் அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் வாங்கிக்கிட்டு காருக்கு வராரு. இப்போ பாசையான்ட்ட கேட்டாங்க, இதை எதுக்கு இவர் வாங்கிட்டு வராரு அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் புரியலை. அப்போ நான் காரில் போய்கிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், பென் ஒய் டு யூ கலெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ், த ஓல்டு கிளாத்ஸ் அப்படின்னு. அவர் சொன்னார், ஐ வில் கலெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் கீப் இட் இன் மை ஹோம் வென் ஐ கோ டு ஆஃப்ரிக்கா. கெனியாவுக்கு போகும்போது நான் கலெக்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸில் போட்டு என்ன செய்வேன்? கொண்டு போவேன். அங்கே அந்த காட்டுக்குள்ளே அந்த மலைவாழ் மக்கள், அந்த புஷ்ஷில் இருக்கிறவங்களுக்கு நல்ல துணி கிடையாது. ஸோ நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கே கொடுப்பேன்? அதாங்க மிஷனரி மைண்ட். உங்களுக்கு ஆகாது என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, அது பேண்ட்டாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், ட்ரௌசராக இருக்கலாம், சேலையாக இருக்கலாம், அதை நல்ல வாஷ் பண்ணி அயன் பண்ணி சேமித்து வைத்து ஆகக்கூடியவர்கள் யாருக்குன்னு பார்த்து கொடுக்கணும். அதுதான் மிஷனரி மைண்ட். நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க பாருங்க, அதான் மிஷனரி மைண்ட். ஒரு மிஷனரி வந்து நம்மளை மாதிரி வட்டச்சமணம் போட்டு உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது. காட்டுக்குள்ளே ஊழியத்துக்கு போகும்போது எங்கன்னா ஒரு இலையை பறித்து அதில் கொஞ்சம் ஆற்று வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ மிஷினரிங்கிறதுக்கே நிறைய ட்ரைனிங் வேணும். அந்த மிஷின் மைண்ட் அப்படின்னாலே, அந்த மிஷின் மைண்ட் இருக்கிறவங்களால தான் அந்த மிஷின் ஒர்க் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். நான் எங்கேயுமே வந்து லாட்ஜில் தங்குறதில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு லாட்ஜில் தங்கி 2000 செலவு பண்ணுறத நான் ஒரு இடத்துல போய் ஒரு கூட்டம் நடத்திடுவேன். அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வரல அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 15 மாவட்டத்தில் போய் இந்த கூட்டங்களை நடத்த முடியாது. அப்போ நான் எனக்குன்னு சில தியாகங்களை பண்ணாமல் இந்த ஊழியத்தை நான் முன்னெடுத்து செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா ஆவரேஜ் 50 to 60 செலவு பண்ணுறோம். 4 மாதத்துக்கு சேர்த்து வச்சா ஒரு பிளாட் வாங்கிடலாம். 2 லட்ச ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? பிளாட் வாங்கலாம். பட் அந்த பிளாட் வாங்கி என்ன பிரயோஜனம்? நான் இத்தனை பேருக்கு இவ்வளவு சத்தியங்களை சொல்லிக் கொடுத்த எனக்கு திருப்தி இருக்குது பாருங்கள், அதுதான் எனக்கு மேலே. எனக்கு ஒரு அடி நிலம் வாங்கணுங்கிறது விருப்பம் கிடையாது. எங்களுக்கு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வரும் அந்த நாட்களில். மாதத்துக்குள்ள, ஒரு வருஷத்துக்கு அவ்வளவும் பந்தலை போட்டு ஊழியக்காரங்களை கனப்படுத்தி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு எடுத்து மண்டபங்களில் தங்க வச்சு 5 நாளும் ஜம்னு அவ்வளவும் செலவு பண்ணி அனுப்பிடும். இப்போ சில தலைவர்கள் வந்து இப்படி அவ்வளோத்தையும் சாப்பாடை போட்டு நீங்கள் செலவு பண்ணுவீங்களே, கொஞ்சம் நிலங்களாம் வாங்கி போட்டேன் நான். அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் த மணி இன் லேண்ட், பட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களிலே நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். எதில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை? நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. நமக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கணும், அந்த மிஷன் மைண்டு நமக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் எதை முன்னெடுத்து செய்ய முடியும்? ஊழியத்தை முன்னெடுத்து செய்ய முடியும், மிஷனரி ஊழியங்களை தாங்க முடியும். அது மட்டும் இல்லை, சிறுக சிறுக நீங்கள் மிச்சம் பிடிச்சி சேமிக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 ரூபா சேமித்தா கூட ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ வந்துடும்? 30 ரூபா. எங்கள் சர்ச்சு நான் கெட்டும்போது ஜனங்களுக்கு ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் கொடுத்து, ஒரு நாளைக்கு 1 ரூபா அதில் போடுங்க, 365 நாள் 365 ரூபா எல்லோரும் கொண்டு வந்து கொடுங்க. ஒரு 100 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு? 100 இன்று 365னா என்னாச்சு? ஒரு பெரிய தொகை வந்துடுதுல்ல. அப்படித்தாங்க நாங்கள் வந்து இது ஸ்டீல் மைண்ட் சர்ச்சை கட்ட ஆரம்பித்தோம். பணத்தை கையில் வச்சுக்கிட்டு செய்யலை. ஜனங்கள் எங்களுக்கெல்லாம் சேமித்து கொடுக்க முடியாத பசங்க நாங்கள் என்ன செய்யணும்? ஆளுக்கு ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, டெய்லி 1 ரூபா போடுங்க.
வருஷம் முடிஞ்ச உடனே 365 ரூபா இப்போவும் செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை நிரப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். அதை வச்சு தான் ஒயிட் வாஷ் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து சேமித்தா தான். இப்போ நானும் என் ரூம்லையும் பாருங்கள், நான் வாரத்துக்கு 50 ரூபா அதில் போடுவேன். பாசமாக அவங்களும் அதே மாதிரி 50 100 போடுவாங்க. எல்லோரும் சேமித்து கொண்டு போய் அதை வைக்கணும். அப்போ தான் அந்த சேமிப்புங்கிற மென்டாலிட்டி நமக்கு வரும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா தான். மலேசியாவில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவங்க பாஸ்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே நடக்குமா சொல்லுங்கள். நாங்கள் போயிருக்கும்போது காரில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் திஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை சண்டே ஸ்கூல் சில்ட்ரன். உங்களுக்கு வெரி குட். அதான் அந்த அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் பழக்குங்க. எதை பழக்கணும்? சேவிங் பண்ணி நம்ம பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு இதை வாங்கி கொடுக்கணும், நம்ம பாஸ்டர் அம்மா ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும். அந்த மென்டாலிட்டியை டெவலப் பண்ணுங்கள். இந்த சாட்சியை நீங்கள் சொல்லுங்கள். அங்கே ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்கன்னா இங்கே ஒரு சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும். சேமிப்பு கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். சேமிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுடைய செலவினங்களை கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிட்டு அதை என்ன செய்யுங்க? சேமித்து வைங்க. லாங் டேர்ம் சேவிங், ஒரு எல்ஐசியை போடுங்க, ஒரு ஆர்டி போடுங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் ஒரு சீட்டை போடுங்க. ஒரு சின்ன சின்ன லெவலில் செய்யுங்க. காரணம் இதெல்லாம் நமக்கு தேவை. யாருக்கிட்டையும் போய் கையை நீட்டி நம்ம நிற்க வேண்டாங்க. எல்லாத்தையும் தீபாவளி பொங்கல் கொண்டாடிட்டு அவ்வளோத்தையும் கிடைச்ச காணிக்கையெல்லாம் செலவழிச்சிட்டு போகிறத விட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி நேரத்தில், ஒரு கஷ்டத்தில் என்ன செய்யும்? அது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம யாரைத்தான் நம்பி இருக்கிறோம்? கர்த்தரைத்தான் நம்பி இருக்கிறோம். அவர் தான் நமக்கு அன்னன்னைக்கு நமக்கு போஜனத்தை கொடுக்குறவர். அவர் கொடுக்கறதுல ஒரு சின்ன பகுதியை சேமிப்போம். ஆமென். சரி, அடுத்த மாதத்தில் நாம் அதை தொடர்ந்து அந்த மீதி உள்ள இன்னும் 2 3 கொஸ்டின் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன்.